Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த இரண்டாம் ஆராதனையிலும் தேவன் நிச்சயமாய் நம்மோடு கூட பேசுவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாம். அவர் பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் ஒவ்வொருவருக்காகவும் அவர் பேசுவார். நிச்சயமாக இந்த நாளிலும் நம்முடைய செவிகள் திறக்கப்படுவதாக, அவருடைய சத்தத்தை கேட்கத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நம்மை பலப்படுத்த அவர் போதுமானவர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளையிலும் உம்முடைய வார்த்தையின் வேளைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ராஜா, உம்முடைய கரங்களிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீரே நல்ல போதகர். நான் உனக்கு பிரயோஜனமானவைகளை போதித்து நடக்க வேண்டிய வழியிலே நடத்துவேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர், இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வருடத்தின் முதல் மாதத்தில் இருக்கிறோம். பிரயோஜனமானவைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக, எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய உள்ளந்திரியங்களையும் இருதயத்தின் ஏக்கங்களையும் எண்ணங்களையும் யோசனைகளையும் முன்னறிந்த தேவன் ஆண்டவரே கர்த்தாவை, இந்த நாளிலும் எங்களுடைய தேவைகளை அறிந்தவர். எங்களுக்கு தேவையான மன்னாவை தந்து எங்களை பலப்படுத்துவீராக. வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே அதம்மனி அப்புறப்படுத்துகிறோம். தேவ கரம் மாத்திரமே இந்த இடத்துல செயல்படுவதாக. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும், லைவ்ல இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வீட்டிலே நம்ம இருப்பது மிகுந்த சந்தோஷம். ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இந்த வருஷத்தினுடைய முதல் மாதம் நல்ல அழகான வாக்குத்தத்தங்களை எல்லாம் நம்ம வாங்கியிருக்கிறோம். இப்ப இந்த மாசம் தொடங்கி ஒரு சில நாட்கள் தான் முடிஞ்சிருக்கு. அதனால நம்ம பெற்றுக்கொண்ட வாக்கு தத்துவம் நம்ம மைண்ட்ல ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். என்ன வாக்கு தத்துவம் வாங்கணும்? நிச்சயமாய். அவ்வளவுதான் இருந்தது அந்த வசனத்துல. எவ்வளவு இருந்தது? தாமதித்தாலும் நீ பொறுமையோட காத்துரு, அது நிச்சயமாய் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாய் நான் தாமதித்தது ஆசீர்வாதமாக இந்த ஆண்டு முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தொடர்ச்சியான ஒரு ஓட்டம், காத்திருக்கிறோம். ஒரு குறித்த காலம். ஆண்டவருடைய கிளாக் என்னைக்கும் வேகமாகவும் போகாது, ஸ்லோகமாகவும் இருக்கும். God will never take you any place very slow neither fast. Amen. He never takes you too late. சரியான இடத்திலே கர்த்தர் அழகாய் நம்மை நடத்துகிற தேவன். அப்போ இந்த வசனத்துல வாசிக்கிறோம், எல்லாருமே பந்தய சாலையிலே ஓடுகிறார்கள், ஆனால் ஓடுகிற அனைவருக்கும் பந்தயத்திற்கான பரிசு கிடைப்பது இல்லை. எல்லாருமே ஜெயிக்கணுங்கிறதுல தான் ஒரு ஒலிம்பிக் காம்படிஷனா இருக்கட்டும், எல்லாருமே ஆயத்தத்தோட தான் வர்றாங்க. பல நாடுகள் பங்கேற்கிறது. அந்த நாட்டிலிருந்து சிறந்த விளையாட்டு வீரர்களை தான் அந்தந்த தேசம் இறக்குகிறது, களம் இறக்குகிறது. பாக்குறாங்க, முதல்ல ஒரு ஸ்கூல்ல காம்படிஷன் ஜெயிச்சியா, அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் ஜெயிச்சியா, ஸ்டேட் ஜெயிச்சியா, நேஷனல் லெவல்ல ஜெயிச்சியா, அதற்கு பிறகு பல போட்டிகளை வைத்து, ஆமா இவனை கொண்டு போய் நம்ம என்ன செய்யலாம், நம்ம நாட்டினுடைய பிரதிநிதியாக அந்த எல்லா தேசங்களும் வந்து முட்டி மோதி போட்டியிடுகிற களத்திலே நம்முடைய தேசத்தின் சார்பாக இவனை வைக்கலாம், இவன் நம்முடைய தேசத்திற்கு நம்முடைய நாட்டிற்கு பெருமை சேர்ப்பான் என்று சொல்லி அநேகரை கொண்டு போய் பலவிதமான போட்டிகளிலே நிறுத்துகிறார்கள். எப்படி? அந்த காம்படிஷன் வேகமா போகும்போது நம்ம எல்லாரும் உட்கார்ந்து அந்த டிவியில வாட்ச் பண்றோம். இந்த அதுலயும் நிறைய போட்டிகள், செமிஃபைனல்ஸ பல ரவுண்ட் அவங்க தாண்டி அவங்க ஜெயிச்சு அப்புறம் என்ன பண்ணணும்? ஃபைனல்ஸ். சரி, ஏதாவது ஒரு இடத்துல விட்டா கூட பரவாயில்ல, முன்னேறி வரட்டும், நம்ம அடுத்தது ஒரு சில்வர் காட்சி ட்ரை பண்ணலாம், இல்ல தோற்று போனா இல்ல பரவாயில்ல, அடுத்தது ஒரு பிரான்ஸுக்காவது நம்ம ட்ரை பண்ணலாம். So everybody have got lot of expectations. கர்த்தர் நம் மீது மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வைத்து
பரலோகம் ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறது. இந்த 2026 ஆண்டிலே அவருடைய அழைப்பை பெற்றுக்கொண்ட நாம் ஒரு ஓடுதளத்திலே இருக்கிறோம். கர்த்தர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். பந்தய சாலையிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம், ஆவிக்குரிய ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். நாம் பந்தயத்தின் பரிசை பெறத்தக்கதாக ஓட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் எழுதும்போது இந்த தன்னுடைய கடைசி பக்கங்களை எழுதுகிறார். அந்த கடைசி கிளைமேக்ஸ், அந்த கன்க்ளூஷன் பார்ட் அவர் எழுதும்போது அவருடைய மரணத்தை குறித்தும் அவர் எழுதுகிறார். அப்ப எழுதும்போது அவர் சொல்றாரு, அந்த சமயத்துல அவர் எழுதுகிற காலகட்டத்துல பவுலுக்கு ஆதரவா இருக்கிறதுக்கோ உதவி செய்யறதுக்கோ தட்டி கொடுக்கிறதுக்கோ ஒருத்தரும் கிடையாது, லூக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவரை தவிர வேற யாரும் கிடையாது. எந்த நேரம் வேணாலும் அரசாங்கம், ரோம அரசாங்கம் அவரை கொலை செய்வதற்கு அது ஆயத்தமாக இருக்கிறது. இஸ் ரெடி டு டை. அவர் மரிப்பதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். அந்த குகைகளுக்குள்ளாக, அந்த சிறைச்சாலையிலே அவர் காத்திருக்கிறார். அதுதான் அவருடைய கடைசி வாழ்க்கையின் கடைசி பக்கங்கள். அவருக்குள்ள ஒரு தாகம் இருக்கு. ஐயோ, நான் மரிக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஓட்டம் என்னோட முடிஞ்சிடக்கூடாது. என்னுடைய ஓட்டத்தின் தொடர்ச்சியை நான் யார் கையிலாவது ஒப்படைச்சிட்டு போகணும், யார் கையிலாவது ஒப்படைச்சிட்டு போயிடணும். அடுத்த சந்ததியை இருள்ல விட்டுட்டு போயிடக்கூடாது. அடுத்த சந்ததியை தவறான மேய்ப்பர்கள் கையில விட்டுட்டு போயிடக்கூடாது. தரிசனம் இல்லாத ஒரு ஓட்டமா முடிஞ்சிடக்கூடாது. அவருக்குள் மிகப்பெரிய தாகம். நம்மை உற்சாகப்படுத்துகிற ஒரு வார்த்தை. பவுல் நம்மை பார்த்து உற்சாகப்படுத்துகிறார். பந்தய சாலையிலே அநேகர் ஓடுகிறார்கள், ஆனாலும் நீயோ பந்தயத்தை பெறத்தக்கதாக நீ ஓடு. ஹல்லேலூயா. ஒருவனே பந்தயத்தை பெறுவான். எபிரேயர் 12 வாசிக்கிறோம், இத்தனை திரளான மேகம் போன்ற அநேகர் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள். நம்ம பொறுமையோட நம்முடைய விசுவாச வாழ்க்கையில ஓடணும். ஓட்ட பந்தயனாலே ஸ்பீடு தான் சொல்லுவாங்க. ஆனா என்ன பைபிள் கற்றுக் கொடுக்குது? பொறுமையோட அடுத்தடுத்த ஸ்டெப்பவை கேர்ஃபுல்லா நீ நகர்ந்து போ. ஏன்னா உனக்காக ஒரு பந்தயத்தின் ஒரு பரிசு காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் நான் யார், என்னுடைய லக்கு என்ன என்பது அறிந்திருக்க வேண்டும். வாட் இஸ் மை கோல் பாயிண்ட், வாட் ஷுட் ஐ ஃபோக்கஸ் ஆன், என்னுடைய டெஸ்டினேஷன் பாயிண்ட் என்ன, அதை நாம் அனைவரும் அறிந்திருக்க வேண்டும். அந்த நாட்கள்ல பவுல் மரண தண்டனை, நான் எந்த ஒரு காரியம் செய்யல, ஆனா அவர் மீது ஒரு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. தவறான குற்றச்சாட்டுகள், பொய்யான குற்றச்சாட்டுகள், குற்றப்படுத்தக்கூடிய நாவுகள் அதிகமாக பவுலுக்கு விரோதமாக எழும்பி இருந்தது. இந்த மனிதனை தேவன் கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லத்தக்கதாக பவுலினுடைய நிலை அப்படித்தான் இருந்தது. யாராவது பார்த்திருந்தா இவன் எப்படி இருந்தான், ஒரு காலகட்டத்துல கிறிஸ்துவுக்கு விரோதமாக, மற்ற ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு தீவிரவாதியாய் இருந்தார். ஆனால் பவுல் ரட்சிக்கப்பட்ட பிறகு தன்னுடைய வாழ்க்கையில 3 காரியத்தை அறிந்து கொண்டார். அவர் யார் என்கின்ற அடையாளத்தை அவர் புரிந்து கொண்டார். இன்னைக்கும் ரட்சிக்கப்பட்ட நமக்கு 3 விஷயம் தெரிஞ்சிருக்கணும். 1, நான் யார், என்னுடைய அடையாளம் என்ன. ஹல்லேலூயா. வாட் இஸ் மை ஐடென்டிட்டி, என்னுடைய அழைப்பு என்ன. அப்போ பவுல் எழுதும்போது சொல்றாரு, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் ஆசையாய் தொடருகிறேன், ஆசையாய் ஓடுகிறேன். அப்ப அவர் தன்னையும் ஒரு ஓடுகளத்துல வச்சு சொல்றாரு. பவுல் சொல்றாரு, நான் மற்றவங்களுக்கு மட்டும் உபதேசிக்கல, நானும் அந்த ஆவிக்குரிய ரன்னிங் ரேஸ்ல நானும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், ஓடிட்டு இருக்கிறேன். எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதற்காக நான் தொடர்ந்து ஓடுகிறேன். என்னை ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவர் சந்திச்சாருங்க, என்னை பிடிச்சுக்கிட்டாரு. என்னை பிடிச்சது அந்த அழைப்பை நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய நேசர் யார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அப்போ பந்தய பொருளை பெறத்தக்கதாக ஓடுங்கள், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் அப்படின்னு இன்னைக்கு நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு அட்வைஸ், ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை கொடுக்கிறார். பல விஷயத்தை குறித்து நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். சொல்லுங்க, வாழ்க்கையே சொல்லுவாங்க, சில ரன்னிங் ரேஸ் மாதிரி இருக்குது. காலையில விடியுது, எப்ப ராத்திரி ஆகுதுன்னே தெரியறது இல்ல. எப்ப வாரம் துவங்குது, எப்ப வாரம் முடியுதுன்னே தெரியல. வருஷம் இப்பதான் தொடங்கின மாதிரி இருக்கு, அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு,
முடிஞ்சிருச்சு. இப்படி பல விதமான ஓட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் நாம் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம், யாருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று நிதானித்து ஒரு ஸ்பீட் பிரேக்கரை அப்ளை பண்ணி இன்னைக்கு நம்ம சிந்தித்து பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல தன்னுடைய ஊழியத்தின் அடுத்த பகுதியை அடுத்த ஒரு வாலிபன் தீமோத்தேயு அவரை உற்சாகப்படுத்துகிறார். அவருடைய கையிலே இந்த ஊழியத்தின் பகுதியை கொடுத்து, எப்பா நீ தொடர்ந்து ஓடு அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேட்டனை அவருடைய கைகளிலே ஒப்பு கொடுத்தவர் இந்த பவுல். அப்போ தீமோத்தேயுவுக்கு உற்சாகப்படுத்தி எழுதிய சில வார்த்தைகளிலே 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல அவருக்கு ஒரு உபதேசத்தை சொல்லுகிறார். என்ன தெரியுமா? நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், என்னுடைய ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அடுத்த வசனம், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு கிரேக்க சாம்ராஜ்யத்துல அவங்க கொண்டு வந்துதான் இந்த மிகப்பெரிய மாரத்தான் ஓட்டம் எல்லாம். அப்போ அன்னைக்கு இருக்கும் பொழுது இந்த காம்படிஷன்ல இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் எல்லாம் அன்னைக்கு இன்ட்ரடியூஸ் ஆனதுதான். அன்னைக்கு இந்த மாதிரி பலவிதமான பற்பல போட்டிகள் இருக்கும். அப்போ அன்னைக்கு ஜனங்களுக்கு புரியும் விதமாக சில சட்ட திட்டங்களை நேர்த்தியாக எழுதியவர் தான் இந்த பவுல் அடிகளார். அப்ப பவுல் அந்த இடத்துல சொல்றாரு, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு நல்லா தெரியும், எனக்காக ஒரு பரிசு பரலோகத்திலே ஆயத்தமாயிருக்கிறது. அந்த பரிசு எனக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும், எனக்காக ஒரு நீதியின் அழகான கிரீடம் பரலோகத்திலே எப்பொழுது வருவாள், எப்பொழுது வருவான், அவனுக்கு இந்த கிரீடத்தை நான் முடிசூட்டலாம் என்று சொல்லி, அவனுடைய சிரசிலே நான் போய் அமரலாம் என்று சொல்லி அந்த கிரீடம் ஆசையாக காத்து கொண்டிருக்கிறதாம். ஆனால் அந்த கிரீடத்திற்கு பெயர் என்ன? நீதியின் கிரீடம். நீதியின் கிரீடம். அதனால பவுல் அடிக்கடி சொல்லும் போது அவர் சொல்றாரு, என்னுடைய ஓட்டம் வேஸ்டா போயிடக்கூடாது, என்னுடைய ஓட்டம் வேஸ்டா போயிடக்கூடாது. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு. அப்போ மோசேயினுடைய கையில் இருந்த கற்பலகைகள் முன்னும் எழுதப்பட்டிருந்தது, பின்னும் எழுதப்பட்டிருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கிருந்து வாசிக்கிறவனுக்கும் அந்த வசனம் தான், இங்கிருந்து பிரசங்கிக்கிற எங்களுக்கும் அதே வார்த்தை தான். நீங்களும் ஓடுகிறீர்கள், நாங்களும் ஓடுகிறோம், எல்லாருமே ஒரே பந்தய பொருளை பெறுவதற்காகத்தான். பலவிதமான கிரீடங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த இடத்துல பவுல் சொல்றாரு, நமக்காக ஒரு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இட் இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ, இட் இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ. அப்படிப்பட்ட ஒரு நிச்சயத்தோட தான் என்னுடைய ஓட்டம் முடியணும். பாருங்க, 2025 துவங்கும் போது பலவிதமான நிறைய தீர்மானங்கள். நம்ம எல்லாம் 2025 முடியும் போது அதை நிறைவேற்றினோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிங்களா? உங்க பிசினஸா இருக்கட்டும், உங்க ஃபேமிலியா இருக்கட்டும், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், சின்ன சின்ன டிசிஷன்ஸ் எடுத்திருப்பீங்க. பலர் சொல்லுவாங்க, இந்த வருஷத்துல இருந்து நான் சீக்கிரமா எந்திரிக்கணும், இந்த வருஷத்துல இருந்து நான் என்ன செய்யணும், கொஞ்சம் உடல் பயிற்சி நான் செய்ய போறேன், இந்த வருஷத்துல இருந்து என்ன செய்ய போறேன், ஏதோ ஒரு ஊழியத்துல என்னை ஈடுபடுத்திக் கொள்ள போறேன், ஏதோ ஒரு காரியத்துல என் குடும்பத்துக்காக, என் பிசினஸ்ல, என் தொழிலுக்கு, என் பிள்ளைகளுக்கு பல விதமான தீர்மானங்களை எடுத்துத்தான் ஓடுகிறோம். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அந்த ஓட்டத்திலே ஒரு தோய்வு ஏற்படுகிறது. அந்த தோய்வு நமக்கு ஏற்படுகக்கூடிய சில ஏமாற்றங்கள். ஐயோ, நான் எதிர்பார்த்தது நடக்கல, எதிர்பாராதது நடந்துருச்சு. சில தோய்வுகள், ஆவிக்குரிய ஓட்டத்திலே ஒரு சில பின்னடைவு, பேக் அடிச்சிடறோம். ஆனா பவுல் சொல்லும் போது சொல்றாரு ரோமர் 8ல, இந்த அன்பை நான் டேஸ்ட் பண்ணிட்டேன்னா, ஜீசஸோட அன்பை நான் டேஸ்ட் பண்ணிட்டேன் பாருங்க, அதனால என்னால எதுவுமே என்ன செய்ய மாட்டேங்குது, அந்த அன்பை விட்டு என்ன பின்வாங்கி போக மாட்டேங்குது. நிர்வாணத்தில் இருக்கிறேன், பசியில் இருக்கிறேன், குற்றச்சாட்டுகள் நடுவில் இருக்கிறேன், இக்கட்டில் இருக்கிறேன், துன்பத்தின் நடுவில் இருக்கிறேன், நெருக்கத்தின் நடுவில் இருக்கிறேன். ஒரு அதிகாரத்தின் முதல் வசனமே சொல்வார், நாள்தோறும் ஒரு மனமடிவில் இருக்கிறேன்.
ஆனா தன்னுடைய சரீரப்பாடுகளை குறித்தல்ல, இன்னும் தேசம் சந்திக்கப்படலையே, இன்னும் என்னுடைய சொந்த ஜனங்கள் ஆண்டவரை மேசியாவாக பார்க்கலையே என்று சொல்லக்கூடிய தாகமும் வாஞ்சையும் இந்த பவுலுக்கு இருந்தது. பவுல் சொல்றாரு, என் ஓட்டம் ஒரு முடிவுக்கு வருது. ஐ எம் கோயிங் டு லீவ் த எர்த். இந்த பூமியை நான் விட்டு கடந்து போக போகிறேன். ஆனா ஒரு நிச்சயத்தோட போறேன். எப்படி? நல்ல போராட்டத்தை போராடினேன். இந்த உலகத்துல நமக்கு உபத்திரவம் உண்டுன்னு தான் ஆண்டவர் சொல்லிட்டார். வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டதுனால இந்த வருஷம் முழுவதும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லவே முடியாது. இந்த 14 நாளுக்குள்ளேயே நீங்க பல பிரச்சனைகளை நீங்க பார்த்திருக்கலாம். நீங்க மட்டுமா பார்த்தீங்க? தேசமே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஈரான் தேசத்துல 48 மணி நேரத்திற்குள்ள 20,000 பேர்த்துக்கு மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்களாம். தண்ணீர் பஞ்சத்துல இருக்கிறாங்க, எலக்ட்ரிசிட்டி இல்ல, தேசங்களுக்கு இடையிலே எத்தனை விதமான கலவரங்கள். 3வது உலகப் போர் துவங்குமா இல்ல என்ன நடக்கும்? நாளைக்கு என்ன நடக்கும்? ட்ரம்ப் இன்னைக்கு என்ன முடிவு எடுக்க போறாரு, என்ன டிசிஷன் எடுப்பாரு தெரியாது. நாளைய தினம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் நாளைய தினத்தின் காரியத்தை முன்னறிந்திருக்கிற தேவன், அநாதி தேவன், நம்முடைய ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகமும் ஒரு முடிவு நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. It is coming to an end and Jesus is coming again very very soon. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவரே இதெல்லாம் நான் செய்யலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நினைக்கிறதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்களேன்னு சொல்லிடக்கூடாது. ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நேரத்தை பயன்படுத்தி ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான் நம்ம அழைச்சிருக்கிறார். இந்த காலை பொழுதிலும் பவுல் சொல்லுகிறது என்ன? நீ ஒரு போராட்டத்தை போராடுகிறாய், அந்த போராட்டத்திலே நீ முடிவிலே நீ பரிசை பெறுவாயா? பெறத்தக்கதாக ஓடுங்கள், பெறத்தக்கதாக. இதுதான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகின்ற காரியங்கள். உலகமும் ஒரு முடிவு தெரியாம ஓடிட்டு இருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும்னு உலக தலைவர்களுக்கும் தெரியல. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய சபை, அவருடைய மனவாட்டி ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதுதான் பரலோகத்தினுடைய ஆசையான விருப்பம். ஹல்லேலூயா. பந்தயத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற, பந்தய சாலையிலே ஓடிக்கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரையும் தேவன் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இது முதல் எனக்காக ஒரு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பாடிய பாடல்கள் எல்லாமே இன்னைக்கு ஒரு ஓட்டத்துக்குரிய ஒரு பாடல் தான். அப்ப முடிக்கும் போது டிசம்பர் 31 வரும்போது, ஆண்டவரே இந்த வருஷம் நான் ஒரு நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன், ஆண்டவருக்காக நான் இந்த வருஷத்துல பிரயாசப்பட்டேன், அப்படி சொல்லத்தக்கதான சாட்சிகளை நம்ம எழுப்பணுமே தவிர, ஆண்டவரே சாரிப்பா இந்த வருஷத்தையும் நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொரு வருஷமும் தாண்டும் போது, ஐயோ இந்த மரம் இந்த வருஷம் இருக்கட்டும், இது என்ன செய்யும், இதுக்கு நல்லா கொத்தி உரம் போடுவோம், இந்த வருஷமாவது கனி தரும், இந்த வருஷமாவது கனி தரும். ஏதோ ஒரு பிரயாசம், ஏதோ ஒரு பிரயாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஒரு சில ஓட்டங்களை பார்த்து நம்ம படிக்க போகிறோம். பாருங்க, ஆண்டவர் எனக்காக ஒரு நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். அப்போ ஓடுகளத்திலே ஓடுகிறவர்கள் தங்களுடைய கண்களை தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த டெஸ்டினேஷன் பாயிண்ட்டை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அதை மட்டும்தான் பார்த்து அவங்க ஓடுவாங்க. ஓடும்போது அந்த பரிசை பெறணும், இந்த லக்கை நான் ரீச் பண்ணணும். சில வரலாறு பக்கங்களை திருப்பும் போது ஒலிம்பிக் கேம்ஸ்ல பலவிதமான போட்டிகள்ல ஓடியவர்கள் முதல் இடத்தை பெற்றார்களாம். அவர்களுக்கு தங்க பதக்கம் கொடுக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்தா என்ன கொடுக்கறாங்க? கோல்டு மெடல் கொடுக்கறாங்க, நல்ல கேஷ் பிரைஸ் கொடுக்கறாங்க, பலவிதமான போட்டிகள். அப்படி ஒரு சிலருடைய காரியத்தை திருப்பி பார்க்கும்போது நல்லா பிரயாசப்பட்டிருக்கிறாங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, அந்த தேசத்துக்கு புகழ் சேர்க்கும் வண்ணமாக செமிஃபைனல்ஸை தாண்டி பல போட்டிகளை தாண்டி அந்த ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்கிறாங்க. அவங்க ஜெயிச்சு இருக்கிறாங்க. ஆனா அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்குது டீம். என்னங்க? டிஸ்குவாலிஃபைட், உனக்கு இந்த கிரீடம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி சிலருக்கு கொடுத்ததை கூட சில நாட்களுக்கு பிறகு, சில மாதங்களுக்கு பிறகு, சில வருடங்களுக்கு பிறகு கூட அந்த கமிட்டி, அந்த ஆர்கனைசேஷன் திருப்பி வாங்கிட்டாங்களாம். உதாரணமாக ஒரு சிலரை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒமர் அகமது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விளையாட்டு வீரன்,
10 கிலோமீட்டர் பந்தயம். எல்லாரும் ஓடி வர்றதுக்கு முன்னாடி 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே போய் அந்த பாயிண்ட ரீச் பண்ணிட்டார். அவர் தான் வெற்றியாளர். எல்லாரும் கரை கை தட்டுறாங்க. அவருக்கு தான் கோல்டு மெடல் கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு கோல்டு மெடல் கிடைக்கல. போட்டிக்கு பரிசு அளிக்கும் போது சொன்னாங்க, யூ ஆர் டிஸ்குவாலிஃபைட். நீ நல்லா ஓடுன, கரெக்டா ஓடுன, நீ பாயிண்டையும் ரீச் பண்ண, ஆனா சில சட்ட திட்டங்களின்படி நீ ப்ராப்பரா அபிஷியலா ரெஜிஸ்டர் பண்ணி என்ன செய்யல, உன்னை பதிவு செய்து கொண்டு இந்த போட்டியிலே நீ பங்கேற்கவில்லை. நீ திருட்டுத்தனமாக நுழைந்திருக்கிறாய். ஆகவே நீ நல்லாவே ஓடி இருந்தாலும் இன்னைக்கு உனக்கு பரிசு இல்லை. பரிதாபம், ஏமாற்றம். சென்பேர் டெஃபேரி அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் 2023 பீச் ட்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோட் ரேஸ் காம்படிஷன். அதுல பாத்தீங்கன்னா அட்லாண்டால நடக்குது. ஒரு இட்ஸ் விமன் காம்படிஷன். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு முன்னாடி அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க தான் முன்னாடி ஓடி வந்துகிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு பரிசு தொகை அங்கிருந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. முதல்ல வர்றவங்களுக்கு $10,000 உங்களுக்கு பரிசு காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. கிட்டக்க வரும்போது ஒரு 150 மீட்டருக்கு முன்பாக ஓடிட்டு இருந்தவங்க வேற டைரக்ஷன்ல எடுத்துட்டாங்களா. she took a different wrong direction. ஏமா நீ அங்க போன, உன் டெஸ்டினேஷன் அங்கதானே இருக்கு அப்படிங்கும் போது தனக்கு முன்னாடி போன ஒரு போலீஸ் ஆபீசரை ஃபாலோ பண்ணி ஓடிட்டாங்க. அவர் எங்கேயோ போகிறவர் அவரை பார்த்து ஓடி தனக்கு வைத்திருந்த பரிசு தொகையை இழந்துட்டாங்களாம். எஸ்டபன் பிராடோ அப்படின்னு சொல்லக்கூடிய 2024 நடந்த ஒரு மாரத்தான். அவர் தான் ஃபர்ஸ்ட் பினிஷ் பண்ணியிருக்கிறார். சட்ட திட்டங்களின்படி தன்னை பதிவு செய்து கொண்டு ஓடுகளத்திலே சரியான அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஓடி இருக்கிறார். ஆனா அவருக்கு ஆர்கனைசேஷன் பரிசு கொடுக்கல. ஏன்னு கேட்டப்போ, நீ ஓடிட்டு வந்துட்டு இருக்கும்போது உனக்கு தாகம் அடிச்சுது, நீ தாகத்துக்கு தண்ணி உன் பக்கத்திலேயே ஒரு வண்டியில வந்துட்டு இருந்தார் பாரு உங்க அப்பா கிட்ட நீ தண்ணி வாங்கி ஒரு மடக்கு தண்ணிய குடிச்சிட்டேன்னு சொல்லிச்சான். அப்பா கிட்ட தானே வாங்கின. ஆனா அந்த இடத்துல இட் இஸ் an unauthorized access. அது எங்களுடைய சட்டத்துக்கு உட்படாது. வெளியே இருக்கிறவர்களோடு உனக்கு தொடர்பு இருக்கக்கூடாது. நீ அவர்களிடத்திலிருந்து நீ தண்ணிய வாதியாது, உங்க அப்பாவாவே இருக்கட்டும்பா. ஆனா எங்களுடைய சட்டத்தை பாருங்க, ரொம்ப அழகா தம்பிமாருங்க படமே போட்டாங்க. His dad gave him water on the way to winning. He got disqualified for drinking the water. நான் நல்லா ஓடுன தம் கட்டி ஓடுன சாப்பிடாம நான் எவ்வளவு ஸ்டாமினாவை பில்ட் பண்ண தெரியுமா? கரெக்ட். ஆனா நாங்க உங்களுக்கு பெர்மிட் பண்ணாததை சிலதை நீ எடுத்துக்கிட்டியேப்பா. இதெல்லாம் பரலோகத்திலிருந்து இன்னும் வரல. உலக மக்கள் போட்ட சட்டம், மனுஷனே போட்ட சட்டம். நம்மெல்லாம் நீதியின் கிரீடத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம ஓட்டம் எப்படி இருக்கணும்னு பாருங்க. பென் ஜான்சன் 1988. பென் ஜான்சன் அவர் பாருங்க, அவரும் அழகா 100 மீட்டர் ஓடி வந்து கோல்டு மெடல்ல வாங்கிட்டாரு. கொடுத்த கோல்டு மெடலை ஒழுங்கு மரியாதையா கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களாம். ஏன்னு கேட்டா, உன்னுடைய சரீரத்துல இந்த சட்டம் அனுமதிக்காத சில மருந்துகளை உன்னுடைய சரீரத்துல நீ ஏத்திக்கிட்ட. உன் உடம்புல ஸ்டிராய்ட்ஸ் பாசிட்டிவ்னு வந்திருக்குது. ஸ்டிராய்ட்ஸ் பாசிட்டிவ்னு வந்திருக்குது. அப்படின்னா நீ ஓம் பலத்துல ஓடல. நீ என்ன பண்ணிக்கிட்ட, நைஸா உன்னை பலப்படுத்துறதுக்கு யாரும் கண்டுபிடிக்க முடியாது, இது ரகசியம், இது சீக்ரெட், இது மறைவிடத்துல இருக்குது, யாரும் பார்க்க மாட்டாங்க, யாருக்கும் தெரியாதுன்னு உள்ள ஏத்துனப்பா. எங்க டெஸ்ட் கண்டுபிடிச்சிருச்சு, கொடுத்த மெடலை கொடுத்துட்டுட்டாங்க. ஒன்றல்ல இரண்டல்ல. பிடி உஷா ஒரு முறை அவங்க ஓடும் பொழுது, அப்போ ஒரு ஹடில்ஸ் 400 மீட்டர் ஹடில்ஸ் போகும்போது இந்தியாவே எதிர்பார்த்துட்டு இருக்குது. இந்த தடவை பிரான்ஸ் நமக்கு தான் மிஸ் பண்ணிட்டாங்க.
எவ்வளோ நிமிஷத்துல மிஸ் பண்ணாங்கன்னு கேட்டா 0.01 செகண்ட்ல மிஸ் பண்ணிட்டாங்க. இது என்ன டைம்னே கால்குலேட் பண்ண தெரியல எனக்கு. 0.01 அப்படி ஒரு நிமிஷம் இருக்குமா? அப்படி ஒரு செகண்ட் இருக்கா? உலகமே இப்படிப்பட்ட ஒரு டைம் ஃப்ரேமையும் இப்படிப்பட்ட போட்டிக்கான சில சட்ட திட்டங்களையும் வச்சிருந்தா பரலோகத்தின் கிரீடத்தை வாங்குவது ஆடுனா போதும், கைத்தட்டினா போதும், டான்ஸ் ஆடினா போதும், அதெல்லாம் வாங்கி தராது. ஹல்லேலூயா. நம்முடைய அடையாளம் என்னன்னு தெரியணும். ஒரு அத்லெட்டுக்கு தெரியும் தான் யார் என்பது. பவுல் சொல்லுகிறார், நீ யார் என்பதை நீ முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி பல போட்டியாளர்கள் இந்த உலகத்துல போட்டியிட்டவங்க ஜெயிச்சும் கைக்கு கிடைக்கலன்னா இந்த ஏமாற்றத்தை தாங்க முடியுமா? ஒரு பிரின்சிபல் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க. நம்ம கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு சம்பவம். பள்ளிக்கூடத்துல ஒரு ஆர்மி ஆபீசருடைய மகனா மார்க் கொஞ்சம் கம்மியா வாங்கிட்டான். 1 மார்க் தான் அவனுக்கு வேணும். எவ்வளோ மார்க்கு? ஒரே 1 மார்க் தான் அவனுக்கு வேணும். டீச்சர்கிட்ட போய் கேட்டான், டீச்சர் எனக்கு இந்த 1 மார்க் கொடுங்க, எங்க அப்பா என்னை திட்டுவார், அடிப்பார், 1 மார்க் எனக்கு போடுங்க, அங்க எங்க எங்கேயாவது 1 மார்க் எனக்கு போடுங்க. டீச்சர் சொன்னாங்க, பேப்பரை திருப்பி திருப்பி பார்த்து, உனக்கு எங்கேயும் அந்த 1 மார்க் கொடுக்க முடியாது, இதுதான் நீ வாங்கியிருக்க, இதுதான் நீ மார்க். அழுதுட்டே இருந்தானா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல போயிட்டு வரேங்க மிஸ்ன்னு சொல்லிட்டு போனானா. போனவன் வரவே இல்லை. சில தகவல்கள் வந்திருக்கு, ஏதோ ஒரு குழந்தை கீழே விழுந்து கிடக்குதுன்னு. அந்த 1 மார்க் போடலன்னு மாடியிலிருந்து குதிச்சிட்டான். ஒரே 1 மார்க் தான் அவனுக்கு தேவை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு ஆண்டவருடைய வீட்டுல வச்சு இன்னைக்கு நம்ம நிதானித்து பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, நல்ல ஓட்டத்தை ஓடுப்பா, பரிசை மிஸ் பண்ணிடாத. இவங்கெல்லாம் கோல்டு மெடல் பெற்றுக்கொண்டவங்க தான். ஆனா உன் பரிசை இன்னொருத்தர் திருடிக்காம பார்த்துக்கோ. வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், அதை வேற யாரும் பறித்து கொள்ளாம பார்த்துக்கோ. அப்ப கோல்டு மெடல் வாங்கி இழந்தவன் அவனுடைய ரேஸ்ல 2nd பிளேஸ்ல இருந்தவனுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா போயிருச்சு. அது நியாயமும் உனக்கு வந்திருக்கணும். பட் யூ மிஸ்ட் இட். இந்த வருஷம் முதல் மாதத்திலே வாக்குத்தத்தத்தை பெற்று உட்கார்ந்திருக்கிறோம். நம்முடைய ஓட்டம் சரியாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. Let us finish the race very successfully. ஒருவேளை ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால், நம்முடைய மரணம் தாமதிக்குமானால், மீண்டும் ஒரு புதிய ஆண்டை தேவன் காண கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினால், ஆண்டவரே என்னுடைய ஓட்டத்தை நான் சரியாக ட்ராக்ல ஓடி முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சாட்சியோட தான் இந்த இடத்துக்குள்ள வரப்போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சாட்சி நமக்கு தேவை. இதுக்கு நடுவுல எத்தனையோ ஏற்ற இறக்கங்கள், சரிவுகள் எல்லாம் வரலாம். ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒரு இடத்துக்கு போறதுக்குள்ள எத்தனை ஸ்பீட் பிரேக்கரை தாடுறோம், எத்தனை சிக்னலை பார்க்கிறோம், எத்தனை கரடு முரடான ரோடுகளை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? சில வண்டி ஸ்லோவா போகும், சில வண்டி ஃபாஸ்டா போகும். அதுக்காக நம்ம வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போகாம இருக்கிறோமா? அந்த ரோட்ல தானே போறோம். இத்தனை தடைகளையும் தாண்டி நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு நம் முயற்சி எடுத்து போறோம்ல, எத்தனை லேட் ஆனாலும். அதே போலதான் ஒரு நாள் நம்முடைய நித்திய வீடு காத்திருக்கிறது. நமக்கு ஒரு நீதியின் கிரீடம் காத்திருக்கிறது. அதை அடைந்தே தீருவோம். அதை அந்நாளிலே நீதியின் தேவன் நமக்கு பரிசளிப்பார். அவரே நம்மை நீதியுள்ளவர்களாக மாற்றுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஒரு மனிதரை கொடுத்து நம் வேகமாய் வாசித்து தியானித்து நம்ம முடிக்கலாம். ஒரு அழகான ஒரு மனிதரை பற்றி நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13-14 ஒரு சில வசனங்கள் நான் வாசிக்கிறேன். 13ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனமும் 14ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தையும் சேர்த்து பார்க்க போறோம். சரி, 13ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் 23. பெலிஸ்தியரின் பாளையம் மிக்மாசிலிருந்து போகிற வழி மட்டும் பரம்பி இருந்தது. சொல்லுங்க,
பெலிஸ்தரின் பாளையம் மிக்மாஸிலிருந்து போகிற வழி மட்டும் பரம்பி இருந்தது. 14வது அதிகாரத்தின் முதல் வார்த்தை ஒரு நாள். ஒரு நாள், ஒரு நாள். எந்த நாள் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சீன் அப்படியே படம் போட்டு காமிக்குது. என்னது? அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு சத்துரு இருக்கிறான். அவன்தான் இந்த பெலிஸ்தியர். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெலிஸ்தியர்களும் இவர்களும் ஒன்றல்ல. ஆனாலும் இன்னைக்கும் இந்த பிரச்சனைக்கு அதே பேர்ல வெளியே வந்திருக்கலாம். பாலஸ்டைனுங்கிற பிரச்சனை தான் இன்னைக்கும் இருக்குது. அடுத்த 3ஆம் உலகப் போர் வருவதற்கு இது காரணமா இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு 2 பெரிய தலை எழும்பி இருக்கிறாங்க. ஒன்னு ட்ரம்ப், இன்னொன்னு பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள். இன்னைக்கு இவங்களுக்கு போட்டியாளர்கள் யாரும் கிடையாது, யாரும் கிடையாது. என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க என்ன ஒண்ணும் நமக்கு தெரியாது. இனி அடுத்தடுத்து வேகமாய் நடந்து கொண்டிருக்கிறது சில நகர்வுகள். ஆனால் நான் ஒன்று சொல்லட்டும், கடைசி நாட்களிலே தேவன் வைத்த தீர்க்க தரிசனங்கள் அதிவேகமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்முடைய போக்கஸ் நம்ம டெஸ்டினேஷன்ல இருக்கணும். நம்முடைய போக்கஸ் காட் சென்டர்ட் லிவிங்ல இருக்கணும். கர்த்தர் நம்மை அதுல கொண்டு போய் சேர்க்கிறவர். அவர்தான் விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவரும். He is the author and the finisher of our faith. ஹல்லேலூயா. அப்போ அதை நோக்கித்தான் நம்ம என்ன செய்யணும்? நகர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கணும். அதுக்கு தான் நம்ம ஆயத்தப்படணும். 1008 பிரச்சனை, சண்டை, சச்சரவு இருக்கலாம். ஆனா எதை மிஸ் பண்ணிடக்கூடாது? நம்முடைய கோலை மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ இந்த பெலிஸ்தியர்கள் என்ன செய்யறாங்க? இந்த இஸ்ரவேலர்களுக்கு ஒரு தொந்தரவான ஒரு சத்ருவா இருக்கிறான், ஒரு எனிமி, ஒரு எனிமி. இந்த சிச்சுவேஷன் வரும்போது இப்படி அவங்களை நெருக்கி வந்துட்டான். ஏன்னா 22வது வசனம் 13வது அதிகாரம் சொல்லுகிறது, யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தானும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது. ஹல்லேலூயா. இப்போ மிக்மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊர் என்ன ஊருன்னு கேட்டீங்கன்னா, எருசலேம்ல இருந்து 7 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு ஊரு தாங்க மிக்மாஸ். நார்த்ல இருக்குது. அப்போ இந்த பெலிஸ்தியன், இந்த சத்துரு, அவன் கொஞ்சம் கொஞ்சமா ஊருக்குள்ள வந்து எருசலேம் கிட்ட வரைக்கும் வந்துட்டான். அப்போ இந்த மிக்மாஸ் பக்கத்துல வந்தாச்சு. இந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் நம்ம பார்க்கிறோம். இதே மிக்மாஸை பற்றி ஒரு இடத்துல வாசிக்கும் பொழுது ஏசாயா 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல இந்த மிக்மாஸை பற்றி எழுதி இருக்கிறத பார்க்கலாம். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 28வது வசனம் ஒரு தீர்க்கதரிசி மூலமாக அசீரியனை குறித்து சொல்லப்பட்டது. அவன் ஆயாத்துக்கு வந்து மிக்ரோனை கடந்து மிக்மாஸிலே தன் ரஸ்துக்களை வைத்திருந்தான். அப்படின்னா அசீரிய ஆர்மி. இப்ப நம்ம யாரை பார்க்கிறோம்? பெலிஸ்திய ஆர்மி இங்க வந்து தொந்தரவா இருக்கிறத பாக்குறோம். ஏசாயால எழுதும்போது இதே இடத்துக்குள்ள இந்த சனகரிப்பினுடைய தலைமையில வந்த அந்த அசீரிய ராணுவம் என்ன செஞ்சுதான்? அவர்களுடைய ராணுவத்துக்கான ஆயுதங்களை கொண்டு வந்து இஸ்ரவேலர்களுக்கு சொந்தமான இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டான். இன்னைக்கு உங்களுக்கு சொந்தமான ஆசீர்வாதம் பிசாசுடைய கையில இருக்கிறது போல இருக்கலாம். ஆனா நிச்சயமாய் சொல்லுகிறேன், இந்த செய்தி முடிக்கும் பொழுது உங்களுக்குள்ள கர்த்தர் ஒரு விசுவாசத்தை தருவாரு. சத்ரு எதெல்லாம் பிடிச்சானோ அத்தனையும் நம்முடைய கரங்களுக்கு சொந்தமாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ மிக்மாஸிலே அவர்கள் பரம்பி இருந்தார்கள். எனிமீஸ் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கிறாங்க. ஏசாயால பார்க்கும் பொழுது அசீரிய ராணுவம் என்ன பண்ணி இருந்தது? இந்த மிக்மாஸ்ல கொண்டு வந்துதான் தன்னுடைய ராணுவத்துக்கான சகல ஆயுதங்களை வைத்திருந்தான். எதுக்கு? இந்த இஸ்ரவேலர்களை, இந்த கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை பயமுறுத்துவதற்கு, அவர்களை அழிப்பதற்கு. ஆயுதம் எதுக்கு பயன்படுத்துவாங்க? அழிப்பதற்கு. அப்போ இந்த பகுதிகளை பற்றி வேதத்துல பார்க்கும் பொழுது இப்படி ஒரு ஹெவி வெப்பன்ஸ் எருசலேமுக்கு எதிராக, எருசலேம் என்று சொன்னாலே அது தேவன் தெரிந்து கொண்ட நகரம், அதற்கு எதிராக அதை வட்டமிட, அதை சூழ்ந்து கொள்ள, அதை பிடித்து கொள்ள, அதை அழிப்பதற்கு எப்பொழுதும் சத்துரு போராடி கொண்டே தான் இருப்பான். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த இடத்துல இந்த வசனம் சொல்லுது, அந்த யுத்தம் வந்தபோது 13ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லிடுச்சு, யுத்தம் வந்தாச்சு. எப்படிங்க? வார் ஸ்டார்ட் ஆயிருச்சு.
ஆனா வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த தேசத்தினுடைய நிலைமை என்னன்னு அந்த 13வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனங்களை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, பெலிஸ்தியன் என்ன பண்ணானா, முதல்ல இஸ்ரவேலனும் சாதாரண ஆளுன்னு நினைக்க கூடாது, அவங்கிட்டையும் என்ன இருக்குது, ஆயுதங்கள் இருக்குது. அதனால அவனுடைய ஆயுதத்தை எல்லாத்தையும் அவன் மறுபடியும் தீட்டுறதுக்கோ, அதை உடஞ்ச ஆயுதங்களை ரிப்பேர் பண்றதுக்கோ, புது ஆயுதங்களை அவன் தயாரிக்கிறதுக்கோ அவனுக்கு என்ன செய்யக்கூடாது, அந்த ஊர்ல எந்த கொல்லனையும் நம்ம வைக்க கூடாது. எவன்லாம் ஆயுதங்களை தயாரிப்பானோ அந்த ஆயுதங்கள் தயாரிக்கிறவனை முதல்ல தூக்குன்றாங்க. எப்படி? அவனுங்களெல்லாம் தூக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு இவங்க கையில கருவிகள் இருக்குது, ஆனால் ஆயுதங்கள் இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, வசனம் என்கின்ற பட்டயம் இருக்குது, ஆனா நம்ம வாசிக்காததுனால அது ஆயுதங்களாக மாறுவதில்லை. எப்ப நம்ம ஜெபிக்கிறோமோ கர்த்தருடைய வசனம் அது ஆவியினுடைய பட்டயம். அந்த வார்த்தைகளை நம்முடைய நாவிலே வைக்கும் பொழுது, வாயிலே வைக்கும் பொழுது, வசனத்தை அறிக்கையிட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் ஆவியின் பட்டயமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. எப்படிங்க? ஆண்டவரோட வசனத்தை என் வாயில சொல்லி நான் ஜெபிக்கும் போது அந்த வசனம் ஆவியின் பட்டயமாக மாறி எதை நொறுக்கணுமோ அதை நெருக்கும், எதை கட்டணுமோ அது கட்டும். ஆனா இவங்கிட்ட என்ன இல்ல? 19வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, எபிரேயர் பட்டயங்களையாகிலும் ஈட்டிகளையாகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவன் நம்மளை திருப்பி அட்டாக் பண்ண கூடாது. அவன் அட்டாக் பண்ணலான்னு நினைச்சாலும் அவங்ககிட்ட என்ன இருக்கக்கூடாது, அவங்ககிட்ட வெப்பன்ஸ் இருக்கக்கூடாது. தூக்குடா அந்த கொள்ளன் எல்லாம் சொன்னான். அப்ப தேசத்தில் எங்கும் ஒரு கொள்ளன் அகப்படவில்லை. அதை விட ஒரு வேதனையான வசனம் அடுத்ததுதான். 20வது வசனம் வாசிக்கலாம். இஸ்ரவேலர் யாவரும் அவரவர் தங்கள் கொழு விரும்புகளையும் தங்கள் மண்வெட்டிகளையும் தங்கள் கோடரிகளையும் தங்கள் கடப்பாறைகளையும் தீட்டி கூர்மையாக்குகிறதற்கு பெலிஸ்தியர்களிடத்திற்கு போக வேண்டியதாயிருந்தது. ஹல்லேலூயா. ஒரு வெங்காயம் வெட்டுறதுனா கூட ஒரு கத்தியை ஷார்ப் பண்றதுக்கு எங்க தான் போகணுமா? பெலிஸ்தியன் கிட்ட. பெலிஸ்தியன் தான் இவன் எதிரி. அவன் பர்மிஷன் கொடுத்தாதான் நீ உன் ஆயுதத்தையே நீ ஷார்ப் பண்ணலாம். அப்போ வசனம் சொல்லுகிறது, சில காரியங்களை முதலாவது செய்துவிட வேண்டும். இந்த 2026 ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாக்கு தத்தத்தை வாங்கின உடனே இந்த 365 நாளும் நமக்கு ஆசீர்வாதமா வந்துரும் சொல்லக்கூடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்க தேடுங்க. இன்னைக்கு மிக்மாஸ் அவனுடைய கையில் இருக்கிறது. மீட்டுக் கொள்வதற்கோ உன்னிடத்தில் ஆயுதங்கள் இல்லை. அப்ப இந்த இடத்துல சொல்றாரு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறது என்ன, முதலாவது நீ பலவான நீ கட்டுனாதான் அவன் உன் வீட்டுக்குள்ள வந்து உன்னோட திருடிட்டு போக முடியாது. உன் பிள்ளைகளை பாதுகாக்கணும். இந்த பொல்லாத உலகத்துல நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும், நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை பாதுகாக்கணும்னு சொன்னா பலவானை முந்தி கட்டுகிற ஜெப வீரர்கள் தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசம் கர்த்தர் பட்சமாய் திரும்ப தேவனை அறிந்த ஜனங்கள் இந்த பலவானை முந்தி கட்டத்தான் வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ வசனம் சொல்லுது, சவுல் கிட்டையும் யோனத்தான் கிட்டையும் தான் ஆயுதம் இருந்துதான். அந்த ஊர்ல இருந்த எந்த இஸ்ரவேலன் கிட்டையும் என்ன இல்லை, எப்பா நான் பயங்கரமான பலசாலி, எனக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா உங்ககிட்ட என்ன இல்லை, ஆயுதம் இல்லையே, உன்னை கொண்டு போய் எப்படி போர்ல நிறுத்த? ஈரான்ல இருந்து வெளியே வந்த அறிக்கையில பார்க்கும் பொழுது 20,000 பேரும் மரித்ததுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, எல்லாரும் ரோட்ல போராட்டம் நடத்துனாங்க, ஆனா ஒருத்தர்கிட்டையும் பதில் தாக்குதல் செய்யக்கூடிய ஆயுதங்கள் அவங்க கிட்ட இல்ல. They had no weapons. 20,000 பேரும் மடிந்து போனார்கள், ஒருவர் கையிலும் அவர்களிடத்தில் ஆயுதம் இல்லை. They were unarmed innocent civilians. ஆனா ஆண்டவர் எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன, நமக்கும் ஒரு யுத்தம் இருக்கிறது. ஆனால் அந்த யுத்தத்துக்கு என்ன செய்யணும், நம்மள நாமளே ஆயத்தப்படுத்தணும். சோ ஒரு நாள் வந்தது, பார்த்தான் அந்த இடத்துல அந்த ஜனங்கள் பயந்து போய் இருந்தார்கள். ஐயோ, இஸ்ரவேல் தேசத்தை எப்ப பிடிப்பானோ தெரியலையே,
யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு, என் கையில ஆயுதம் இல்லையே, இவன் பெரிய ஒரு ஆர்மியா வந்து நின்னுட்டு இருக்கிறானே, கொஞ்சம் கொஞ்சமா நுழைஞ்சு மிக்மாஸ் வரைக்கும் வந்துட்டானே, இங்க ஃபுல்லா பரம்பி இருக்கிறானே. சவுல் ஒரு பக்கம் நிற்கிறான். ஆனா சவுல் தன்னை 600 பேரோடு கூட மறைத்து கொண்டு இருக்கிறான். அந்த நாட்டினுடைய ராஜாவுக்கே இப்படி ஒரு க்ளூ இல்ல, என்ன செய்யறதுன்னே தெரியல. அந்த தேசமே தத்தளிக்குது, எப்படி வெளியே வர போறோம் தெரியல. அப்பொழுது ஒரு மனிதன் எழும்புகிறான், அவன்தான் யோனத்தான். வாசிக்கலாம் முதல் வசனம். சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி. ஹல்லேலூயா. 14 முதல் வசனம் சொல்லுகிறது. அப்போ யோனத்தான் அவனுடைய ஆயுததாரி, அவன் ஒரு சோல்ஜர், அவன் ஒரு வாலிபன். அவன் கிட்ட போய் இவன் சொல்றான், நமக்கு எதிரே அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரின் தானியத்திற்கு போவோம் வா என்று சொன்னான். ஹல்லேலூயா. எங்கிருந்து இவனுக்கு இந்த தைரியம் வந்தது? இந்த யோனத்தானுக்கு எங்கிருந்து இந்த தைரியம் வந்தது? கூட இருக்கிறவனை பிடிச்சிட்டு சொல்றான், வா நம்ம 2 பேர் என்ன செய்யலாம், எனிமி நாட்டுக்குள்ள போலாம். அவனே இவனை பிடிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறான். இப்ப நம்மளை கேட்டா என்ன சொல்லுவோம், அவனே சும்மா தானே இருக்கிறான், நீ எதுக்கு அவனை சீண்டி பாக்குற, நீ சும்மா இருக்க வேண்டியதானே, இல்லையா? இப்ப நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், எல்லாரும் ஐயோ எனக்கு செய்யத்தான் ஆசைங்க, ஆனா கூட ஒருத்தர் இல்ல. தெபோராள் சொன்னா, எப்பா நீ தைரியமா போ, கர்த்தர் உன் கையிலே உன் சத்ருவை ஒப்பு கொடுப்பார், நீ தைரியமா விசுவாசத்தோட போ. ஆனா பாராக் என்ன சொன்னா, நீ வந்தா நான் போறேன், நீ வந்தா நான் போறேன். ஆனா 14ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, அதை அவன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. ஹல்லேலூயா. ஒரு திட்டத்தை போட்டான், தன்னுடைய அடையாளத்தை காண்பிக்க போகிறான். அப்ப அவன் சொல்றான், நீயும் நானும், இவன் சொல்லக்கூடியதை அவன் கேட்கக்கூடிய ஒரு வாலிபன், ஒருவராய் இருப்பதை காட்டிலும் 2 பேராய் இருப்பது நல்லது. அப்ப அவன் கைகளை கோர்த்து கொண்டான். யோனத்தான் சொல்றான், டே வாடா நம்ம 2 பேர் எங்க போலாம், செத்தா சாவோன்னு அவன் சொல்லவே இல்லை. ஏன்னா இவங்கிட்ட தெரியும், தாங்கிட்ட ஆயுதங்கள் இல்ல, இட் இஸ் எ ரிஸ்க், வாழ்வா சாவா, போனா செத்துதான் போவான். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, பாளையம் முழுவதும் பெலிஸ்தியர்கள் மிக்மாசுக்கு போகிற வழி மட்டும் பரம்பி இருந்தார்கள், சுற்றி வளைந்து கொண்டார்கள். இவன் ஒத்த ஆள் என்ன செய்ய முடியும்? பல சமயத்துல நம்ம நினைப்போம், சரி இவங்க வந்தா நான் செய்யறேன், அவங்க கூட்டணி வந்தா இல்லை. ஆனால் தேவன் தன்னுடைய திறப்பிலே தைரியமாக துணிச்சலோடு நிற்கக்கூடிய ஒரு ஆளைத்தாங்க தேடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஒரு ஆள் நானாவும் நீங்களாவும் இருக்கணும். ஆமென். ஆண்டவரே நான் வர்றேன். இந்த தைரியத்துக்கு காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்ல, அந்த சமயத்துல சவுல் தன்னோடு இருந்த 600 மனிதர்களோடு கூட அவன் ஒரு பக்கம் இருக்கிறான், இப்ப இந்த ஜனத்தை வளைந்து கொள்ள போகிறான். பாருங்க, இந்த 3வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, யோனத்தான் போனதை ஜனங்கள் அறியாதிருந்தார்கள். யார்கிட்டையும் கன்சல்ட் பண்ணல. இது யோனத்தான் எடுத்துக்கொண்ட ஒரு முடிவு. யோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும், தன்னுடைய தகப்பன் அந்த தேசத்தினுடைய ராஜா சவுல், தன்னுடைய சொந்த ஜனங்கள், அவன் நினைச்சா கொஞ்சம் பேர்த்த கூப்பிட்டிருக்கலாம், ஆனால் அவன் யாருக்கும் அறிவிக்கவில்லை. ஒருவேளை சில சமயங்களிலே முன்னேற்றத்தில் ஏறும்போது சிலர் நம்மை வார்த்தையாலே என்ன சொல்லிடுவாங்க, அப்படி சர்ன்னு என்ன செஞ்சிருவாங்க, இழுத்து கீழே கொண்டு வந்து விட்டுருவாங்க. யோனத்தான் பார்த்தான், அவனுடைய விஷன் வேற. ஹல்லேலூயா. அவனுடைய தரிசனம் வேற, அவனுடைய அழைப்பு வேற, நான் வேற. அவனுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் ஏதோ ஒன்றை செய்து கொண்டே இருந்தார். பார்த்தான், என்னுடைய தேசம் நான் செயல்படலைன்னா அவனுடைய கைகளுக்கு போயிரும். அப்போ சொன்னா, நம்ம 2 பேர் என்ன செய்யலாம், தைரியமா போலாம். 2 பேர் போறாங்க. 2 பேர் போய் அந்த பக்கத்தின் வழியாக, பாருங்க, செங்குத்தான பாறை இருந்த பகுதி. அவங்க போனது ஒன்றும் அழகான NH ரோடு மாதிரி இல்ல, மலைகளை தாண்டி ஏறி இறங்க வேண்டிய பகுதி. அந்த மிக்மாஸ் என்று சொல்லக்கூடிய பகுதி பென்யமின் கோத்திரத்துக்கு சொந்தமான பகுதி, நார்த்ல இருக்கக்கூடிய பகுதி, மலைகள் நிரம்பிய பகுதி, செங்குத்தான ஒரு பகுதி, பாறைகள் நிறைந்த ஒரு பகுதி. பாருங்க, அப்படி அந்த பாறைகளை தாண்டி அவங்க போறாங்க.
அப்படி அவங்க போகும் பொழுது பேசிக்கொண்ட ஒரு வார்த்தை தான் மிக மிக முக்கியமான வார்த்தைகள். 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை இன்னைக்கு நமக்கு சொந்தமாக்கிக்கிறோம். யோனத்தானுடைய வார்த்தைகள் நம்முடைய நாவிலிருந்து கடந்து வரட்டும். யோனத்தான் சொல்றாரு, தன்னுடைய ஆயுததாரியை என்கரேஜ் பண்றார். அவருக்குள்ளாரையும் சில தயக்கங்கள் இருந்திருக்கலாம், பயம் இருந்திருக்கலாம். ஐயோ, இவன் ராஜா வீட்டு பையன், இவனை நம்பி நம்ம போறோம், எப்படி இருக்குமோ தெரியல. அப்போ யோனத்தான் சொன்னா, இந்த இடத்துல விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா வா. இவனிடத்தில் ஆயுதங்கள் இல்லை, ஆனால் இவன் ஒரு பலசாலி, பராக்கிரமசாலி. இவன் மரித்த பிறகு, யோனத்தான் ஒரு காலம் மரித்து போனான். மரித்த பிறகு தாவீது இவனை குறித்து சொன்ன ஒரு சில வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 1 அதிகாரத்துல தாவீது இவர்களை கொண்டு புலம்பி பாடிய சில வார்த்தைகள். 22வது வசனத்தை நீங்க வாசிங்க. 1 அதிகாரம் 22வது வசனம். கொலையுண்டவர்களின் இரத்தத்தை குடியாமல் பராக்கிரமசாலிகளின் நினத்தை உண்ணாமல் யோனத்தானுடைய வில் பின்வாங்கினதில்லை. யோனத்தானினுடைய வில் பின்வாங்கினதில்லை. அவன் ஒரு அட்டாக் நடத்தினானா, அது போய் சக்சஸ்ஃபுல்லா முடிக்காம இவங்கிட்ட திரும்பாது. அவன் ஒரு பராக்கிரமசாலி, அவன் ஒரு வீரன், அவன் ஒரு யுத்த புருஷன். 23வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, கழுகுகளை பார்க்கிலும் வேகமும் சிங்கங்களை பார்க்கிலும் பலமுள்ளவர்களாய் இருந்தார்கள். யாருங்க? சவுலும் யோனத்தானும். கழுகுகளை பார்க்கிலும் வேகம் ஸ்பீடு இருந்தது அவங்க கிட்ட, நிதானம் இருந்தது, விவேகம் இருந்தது. அவர்கள் பலமுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்ப அவன் கையில ஆயுதம் இருந்தது, அவன் பராக்கிரமசாலி, அவன் வேகமுடையவன், அவன் பலசாலி. ஆனா இப்படிப்பட்ட பலசாலி ஒரு வார்த்தை சொல்லுகிறான், இந்த நாள்ல நம்ம 2 பேரும் போலாம், நம்ம கிட்ட இன்னைக்கு அந்த பலமும் இல்ல, இன்னைக்கு ஆயுதமும் இல்ல, என் கிட்ட இல்ல, அவனிடத்திலும் ஒன்று இல்லை. அவங்கிட்ட இன்னைக்கு ஆர்மி இருக்குது, அவங்கிட்ட இன்னைக்கு வெப்பன்ஸ் இருக்குது, இன்னைக்கு அவன் ஒரு பெரிய கூட்டமா இருந்து அச்சுறுத்துகிறான். ஆனால் அவனிடத்தில் ஒன்று இல்லை, அவன் விருத்த சேதனம் இல்லாதவன். ஹல்லேலூயா. நான் விருத்த சேதனம் உள்ளவன், அவன் விருத்த சேதனம் இல்லாதவன். எனக்கும் அவனுக்கும் வித்தியாசம் உண்டு. நான் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் உண்மையுள்ள தேவன். நான் விருத்த சேதனம் உள்ள சந்ததி, எனக்கு நான் ஆராதிக்கிறவர் யார் என்பது எனக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து 10 விதமான வாதைகளை, அற்புதங்களை செய்து ஜனங்களை ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தவர் என் தேவன். செங்கடலை 2ஆக பிளந்த தேவன் இவனை என் கையில் கொடுக்க மாட்டாரா? பெரிய ராஜாக்களாகிய ஓகையும் சீகோனையும் கொன்று போட்ட தேவன் இவர்களை என் கையில் கொடுக்க மாட்டாரா? 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 40 வருஷங்கள் வனாந்தரத்திலே மன்னாவை பொழிந்தாரே, அவர் பசியை தீர்த்தாரே, கண்மலை வெடிப்புகளில் இருந்து தண்ணீரை தந்தாரே, தாகத்திற்கு காடைகளை கொடுத்தாரே, அவர் தர மாட்டாரா? பகலிலே மேக ஸ்தம்பமாக, இரவிலே நமக்கு அக்னி ஸ்தம்பமாக இருந்து என் முற்பிதாக்களை நடத்தினாரே, அவர் எனக்கு இந்த ஜெயத்தை தர மாட்டாரா? இவன் விருத்த சேதனம் இல்லாத மனிதன். ஹல்லேலூயா. இவனிடத்திலும் ஒன்று இல்லை, அது அவனுக்கு தெரியாது, அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் அதை பார்த்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அவன் சொன்னா, விருத்த சேதனம், எனக்கும் இவனுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. சமீபத்துல ஒரு பெரிய மிலிட்ரியை பத்தி நம்ம சொல்றதுனால ஒரு ஆபீசருடைய டெஸ்டிமனி, சாமுவேல் கமலேசன் அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். லியூட்டனன்ட், இந்தியன் ஆர்மியை சேர்ந்தவர். 2021 மார்ச்ல இவரை டெர்மினேட் பண்ணாங்க, டிஸ்மிஸ் பண்ணாங்க. முப்படைகளுக்கு தலைவர், அவரை டிஸ்மிஸ் பண்ணாங்க. டிஸ்மிஸ் பண்ணதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவங்களுக்கும் சில மத ரீதியான சில வழிபாடுகள் உண்டு. அந்த நேரத்தில் ரட்சிக்கப்பட்டவர் இந்த சாமுவேல் கமலேசன். அந்த படைகளை அவர்தான் நடத்திட்டு போனோம். அந்த முன்னாடி வாசல் வரைக்கும் அவர் போவது உண்டு.
ஆனால் உட்பிரகாரங்களுக்குள்ள வரும் பொழுது சாமுவேல் கமலேசன் சொன்னாரு, நோ, ஐ வில் நாட் என்டர். ஒரு துணிச்சல். தனி மனிதன் என்ன செய்ய முடியும்? ஆண்டவரை அறியாத தேசத்தில் இருக்கிறோம். 2.63% தான் இன்றைக்கும் 1951 வருடத்தில் இருந்து இன்று வரைக்கும் கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை பதிவு செய்யப்படுகிறது சட்டப்பூர்வமாக. இந்த ஒரு மனிதன் அந்த 2.63க்குள்ள இருக்கிறவர் தான். இந்த ஒரு மனிதனினால் கவர்மெண்ட் எதிர்க்க முடியுமா? ஜனங்களை எதிர்க்க முடியுமா? யாரை எதிர்க்க முடியும்? ஆனா சொன்னாரு, உள்ள கூப்பிடாத, அது என்னுடைய விசுவாசத்துக்கு நான் செய்யக்கூடிய துரோகம். வரமாட்டேன் உள்ளே. வரலன்னா உனக்கு வேலை இல்லை. இன்னைக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறது, பைத்தியக்காரனாடா நீ. சீரியா ராஜா பாரு, அவனும் தான் நாகமான், அவன் உள்ள போலையா? நம்ம 1008 எக்ஸாம்பிள் டக்கு 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 டக்குன்னு வந்திருக்கோம், நீ போ. ஆனால் சாமுவேல் கமலேசன் அவருடைய he was refused from your service for his refusal to participate in the army's religion rights. ஹை கோர்ட் தள்ளுபடி செய்தது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணாரு, தள்ளுபடி செய்தது. உனக்குள்ளாக ரிலீஜியஸ் ஈகோ இருக்குது. நீ ஒரு ஆர்மி ஆபீசர், இந்த இடத்துல உன்னுடைய மதத்தை கொண்டு வரக்கூடாது. இவரை வெளியே அனுப்புனாங்க தெரியுமா? வெளியே அனுப்பிட்டு இந்த உன் பென்ஷனையும் உன் கிராஜுவேட்டையும் வச்சுக்கோன்னு சொல்லல. உனக்கு இன்றிலிருந்து அரசாங்கம் கொடுக்கக்கூடிய எந்த சலுகைகளும் இல்லை. You will receive no pension. You will receive no gratuity. கவர்மெண்ட் ஆபீசரா இருந்து கவர்மெண்ட்ல வேலை செய்யறதோட பெரிய பெனிஃபிட்டே அதுதான். அது ஒரு ஆர்மி ஆபீசருக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கும்? இத்தனை நாள்ல அவர் வேலை செய்ததெல்லாம் இன்னைக்கு அவர் சேர்த்து இருப்பார். ஒரு மனிதனாக எழும்பினார். ஹல்லேலூயா. நமக்கு நிச்சயம் தெரியும், அதுக்கு மேல அவர் ஆண்டவர் பரலோகம் பார்த்துக்கணும். because he has come under the government of heaven. He is under the kingdom of God. இதுவாச்சு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். He became the minister of the kingdom of God. Hallelujah. சில சமயத்துல சில இழப்புகளை சந்திக்க தாங்க வேணும். ஆனா இந்த கடைசி காலத்துல ஓட்டத்தை எப்படி முடிக்கிறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ன சின்ன காரியத்துக்கு கூட தயங்குவோம். ஐயோ இந்த வேலை போயிட்டா, ஐயோ இது நடக்கலனா, ஐயோ இது நின்றுச்சுனா. தைரியமா முடிவெடுத்து பாருங்க. இந்த யோனத்தானை போல யோனத்தான் சொல்றாரு, இவன் விருத்த சேதனம் இல்லாதவன், நான் ஆராதிக்கிறவர், என்னை அழைத்தவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர். அவருக்கு நான் எப்படி துரோகம் செய்யறது? அவருக்கு நான் எப்படி துரோகம்? அப்போ உனக்கு பொருள் கிடையாது, எந்த பெனிஃபிட்டும் வேண்டாம். அவருடைய கோர்ட் தள்ளுபடி தான் செஞ்சது. ஆனாலும் தேவனுடைய நாமம் மகிமை அடைந்தது. என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன்னு சொல்லிட்டார். நம்மள அவருக்கு தெரியுமா தெரியாதா, பார்க்க போறோமா பார்க்க, அவருடைய வீடு தேவனால் பாதுகாக்கப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட சில தைரியசாலிகளை தேவன் தேடுகிறார். ஹல்லேலூயா. Are you courageous to stand for the will of God? Are you courageous? இந்த இடத்துல அவர் சொல்லக்கூடிய அடுத்த வார்த்தை, நமக்காக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார். ஏதாகிலும் செய்வார், ஏதாகிலும் ஒரு காரியத்தை நமக்காக செய்வார். உனக்காக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார். சந்தோஷமா இருக்குல்ல? இது எனக்கு சொந்தமாக்கிக்கிறேன், அப்படி எடுத்துக்கோங்க. அப்ப சொன்னாரு, அநேகம் பேரை கொண்டு, அநேகம் பேருங்கிறது என்னது? மிக்மாச சுத்தி பட நிக்குது. அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்ச பேர், அந்த கொஞ்சத்துல எத்தனை நம்பர் இருக்குங்க? 2 தான். யோனத்தான் ஒண்ணு, யோனத்தானுக்கு ஆமாங்க சார், எஸ் சார் அப்படி சொல்லக்கூடிய ஆயுததாரி ஒண்ணு. இவங்க 2 பேர்த்து கையிலையும் என்ன இல்லைங்க? ஆயுதங்கள் ஒண்ணுமே இல்லை. ஆனா இவங்களை விடுவிக்க போகிற ஆண்டவரை நல்லா அறிஞ்சிருந்தாங்க. ஹல்லேலூயா. இந்த தைரியம் எப்போ ஒரு விசுவாசிக்குள்ள வரும்னா, கர்த்தரை அறிகிற அறிவு. ஹல்லேலூயா. கர்த்தரை அறிகிற அறிவு. அந்த அறிவு எங்க இருந்து வரும்? இங்கிருந்து தான் வரும். இங்கிருந்து தான் வரும். வாசிக்க 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 வாசிக்க
கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்திட்டே இருப்பார். புரிஞ்சதோ வாசிங்க, புரியலனாலும் வாசிங்க, வாசிக்க 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 கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. கொஞ்சம் பேருங்கிறது நம்ம 2 பேர், அதைவே அவர் கொஞ்சமா பார்த்திருக்கிறார் பாருங்க. விசுவாசம் உள்ள ஒரு ஆளு, தைரியமான ஒரு ஆளு, அப்பாக்கு எதிர்த்து ஜனங்களுக்கு எதிர்த்து ஒரு துணிச்சலான ஒரு முடிவு. இன்னைக்கு போய் உயிரோட வருவமா அவருக்கு தெரியாது. ஆனா அவர் சொல்றாரு, இன்னைக்கு அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சத்தை கொண்டாகிலும் உன் வீட்டை கர்த்தர் ரட்சிப்பதற்கு தடையே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு, கொஞ்சம் தான் பணம் இருக்கு, கொஞ்சம் தான் சேமிப்பு இருக்கு, கொஞ்சம் தான் பலன் இருக்கு, இதுக்கு மேல என்னால தாங்காது, இதுக்கு மேல எனக்கு நடக்க பலன் இல்லை, அந்த கொஞ்சம் போதும், அவர் ரட்சிக்க தடை இல்லை. ஹல்லேலூயா. ரட்சிப்பேன்னு சொல்லி இறங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, படையே இறக்கிடுவாரு வானத்திலிருந்து. ஆமேன். நீ ஒரே ஒரு ஆளும் கொஞ்சமா நீ நினைச்சுக்கோ, உனக்காக தேவன் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த யோனத்தான் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் காரியம் என்ன? தான் யார் என்பதை அவன் அறிந்திருந்தான். தான் விருத்த சேதனம் உள்ளவன் என்பதை அறிந்திருந்தான். நான் பரிசுத்த ஆண்டவருடைய சந்ததி என்பதை அறிந்திருந்தான். நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி என்பதை அறிந்திருந்தான். இந்த பூமி என் முற்பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு கொடுத்ததை சத்ருவின் கையிலே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்பதை அறிந்திருந்தான். நம்ம வீட்டை திருடுவதற்கு சத்ருவுக்கு அதிகாரமே இல்லைங்க. ஹல்லேலூயா. அது உங்க வேலையா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், உங்களுடைய தொழிலா இருக்கலாம், எதுலையும் மிக்மாசிலே அவன் வந்து கொக்கரிக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், அதை நீ மறுபடியும் திருப்பிக் கொள்வாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப 2 பேரும் சேர்ந்து பாருங்க போறாங்க. இன்னைக்கும் பிசாசானவன் யாரை பிடிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். 2 பேர்த்துக்கும் ஒரு அடையாளத்தை வச்சுக்கிறாங்க. ஆயுததாரி பார்த்து சொன்னா, உன் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் நீ செய்யப்பான்ட்டான், தன்னையும் ஒப்பு கொடுத்துட்டான். 2 பேருமா சேர்ந்து போறாங்க. 2 பேரும் மலையை தாண்டி, சிகரங்களை தாண்டி, பாறைகளை தாண்டி, கடினமான வாழ்க்கை இல்லையா, அதை தாண்டி இப்ப போக போறாங்க. எங்க போறாங்க? பெரிய பெட்டாலியனுக்கு அகெயின்ஸ்டா போறாங்க. ஆனா என்ன இருக்குது? அப்போ 2 பேரும் பேசிக்கிறாங்க. இங்க பாரு, நம்ம இப்படி ஏறி போலாம், பெலிஸ்தியன் நம்மளை பார்த்துட்டான்னு வையே, அங்க இருந்து ஏறி வராத, அங்கே நில்லு, நான் உன்கிட்ட வர அப்படின்னு சொன்னானா நம்ம இன்னைக்கு தோத்துருவோம், நம்ம இன்னைக்கு தோத்து போயிரும். நம்ம ஏறி வரும்போது மேல ஏறி வா வா, எங்க கிட்ட நீ வா அப்படின்னு நம்மளை ஏறி வர சொன்னானா நம்ம ஜெயிச்சிட்டோம். இதுதான் இவங்க 2 பேத்துக்கு இருக்கிற ஒரு அடையாளம். ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க. அப்ப பாருங்க, இவன் சொல்லக்கூடிய வார்த்தைய பாருங்களேன். 10வது வசனம் பாருங்க. எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள் என்று சொல்வார்களானால் ஏறி போவோம், கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுப்பார்னு சொன்னாரா, ஒப்பு கொடுத்தார்னு சொன்னாரா? பினிஷ்ட், அவன் காலி, முடிஞ்சது, நம்ம ஜெயிச்சிட்டோம். இன்னும் ஏறவே இல்லை, சத்ரு பார்க்கவே இல்லை. அன்னைக்கு இவங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய எந்த வார்த்தையும் இல்லை. ஆனா யோனத்தான் சொல்றான், நம்மளை ஏறி வா அப்படின்னு சொல்லிட்டா நம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று புரிஞ்சுக்கலாம். கொடுத்தாச்சு, தைரியமா போலாம், தைரியமா போயிடலாம். பாருங்க, வாக்கு தத்தத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டான். அப்படியே 2 பேரும் மேல பெலிஸ்தருடைய தானியத்திற்கு முன் தங்களை காண்பித்தார்களாம், ஒளிஞ்சுக்கல. 2 பேர் என்ன செஞ்சாங்க? தைரியமா காட்டுறாங்க. மேல இருந்து பெலிஸ்தியன் இப்படி பாக்குறான். யார் அவன் அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தன் சொல்றான், எபிரேயர் ஒளித்து கொண்டிருந்த வலைகளை விட்டு புறப்படுகிறார்கள் என்று சொன்னான். வந்தது என்னமோ 2 பேர் தான் ஏறுறாங்க. ஆனா அங்க பின்னாடி இருந்து வாய்ஸ் வருது, என்னது? எபிரேயர் ஒளித்து கொண்டிருந்த எல்லா வலைகளை விட்டு புறப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. நீ ஒருத்தன் எந்திரி, கர்த்தர் உனக்காக ஒரு படையவே கர்த்தர் எழுப்புவார். அவனுடைய கண்களுக்கு இந்த 2 பேர் அநேகர் தங்களை மறைத்து வைத்திருந்த இடத்திலிருந்து எழும்புகிறது போல காட்சி அளித்ததாம். ஹல்லேலூயா. கர்த்தர் பிரமிக்கிற ஒரு காட்சி அந்த இடத்துல காண்பிக்கிறார்.
ஆமென். ஆண்டவர் பாருங்க, அப்போ வாக்கு தத்தத்தை பிடிச்சுக்கிட்டாரு. வாக்கு தத்தத்தை இந்த வருஷத்தின் ஆரம்பத்துல நம்ம வாங்கியிருக்கிறோம். ஒரு தடவை சொல்லலாமா, என்ன வாக்கு தத்தத்தை நம்ம வாங்கணும் இந்த வருஷம்? எல்லாம் நிச்சயமாய் வரும் வரும் மட்டும் சொல்றோம். குறித்த காலத்துல நமக்கு என்ன வைக்கப்பட்டிருக்குது? நமக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது முடிவிலே விளங்கும். அது பொய் சொல்லாது. தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயமாய் வரும். தாமதிப்பது இல்லை. ஹல்லேலூயா. வாக்கு தத்தத்தை மாத்திரம் தான் வச்சிருக்கிறான். ஆயுதம் இல்ல, பலம் இல்ல, ஆட்கள் இல்ல, அப்பாவுக்கு தெரியாது, ஜனத்துக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை புரிந்து கொண்டால், நான் வித்தியாசமானவன், நான் அழைக்கப்பட்டவன், என் மீது இருக்கக்கூடிய அழைப்பு வித்தியாசமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ you should know what is your identity. நாம் யார் என்கின்ற அடையாளம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். யோவான் ஸ்நானனை பார்த்து ஜனங்க கேட்டாங்க, யாரப்பா நீ, யாரப்பா நீ, நீதான் மேசியாவா? அப்ப அவர் சொன்னாரு, நான் மேசியா இல்லை. நான் யார் இல்லை என்கின்றதும் நமக்கு தெரியணும். Who am I am not, who you are and who you are not. இந்த ரெண்டு கேள்விக்கும் கிறிஸ்தவர்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு நன்றாக ஒரு பதில் தெரிந்திருக்க வேண்டும். நான் அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ண, செவ்வைப்படுத்த நான் வந்திருக்கிறேன், அவ்வளவுதான். நான் யார்? அழைப்பை புரிந்தவன். அப்போ இந்த இடத்துல அவர் சொல்றார், பவுல், ஒரு பரம அழைப்பிற்காக அழைக்கப்பட்டிருக்கிற நான் பந்தயத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். I have a vision and a calling in my life. I have a divine purpose in my life and I'm marching towards that. I will reach the destination. Hallelujah. இப்படி ஒவ்வொருவருக்குள்ளாக ஒவ்வொரு விதமான தாகத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப நான் யார் இல்ல, நான் விருத்த சேதனம் இல்லாத ஒரு கூட்டத்தோடு இணைவதற்கு தேவன் என்னை அழைக்கவில்லை. விருத்த சேதனம் உள்ள மனிதர்கள் நடுவிலே, விருத்த சேதனம் இல்லாத மக்கள் நடுவிலே என்னை வித்தியாசப்படுத்தி காட்டத்தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவரிடத்துல, யோனத்தான் இடத்துல ஒன்றுதான் இருந்தது, ஆண்டவர் மட்டும்தான். God was his center. He put God in his center. ஆண்டவர் தான் இன்னைக்கு அவருக்கு எல்லாம். சிலதுக்காக மட்டும் ஆண்டவரை நம்ம தேடுறோம். பல சமயத்துல எதுக்கு ஆண்டவர்? வேலைக்காக. எதுக்கு தேடுறோம்? கல்யாணத்துக்காக. எதுக்கு தேடுறோம்? என்னுடைய எதிர்காலத்துக்காக. எதுக்கு தேடுறோம்? திருமணத்துக்காக, பிள்ளைக்காக. இல்ல, ஆண்டவர் உன் மையமாய் வரட்டும். தேவன் உன் மையமாக இருந்தால் தேவனே உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை சுற்றி இத்தனை போராட்டங்கள், வளைவுகள் போல இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக தேவன் பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிக்மாஸ் இப்பொழுது சத்ருவின் கையிலே எதிர்கொண்டு நடந்து போகிறான் இந்த யோனத்தான். பாருங்க, அப்ப பாருங்க, இந்த இடத்துல சொல்லும் பொழுது எங்களிடத்தில் ஏறி வாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே எங்களிடத்தில் பாருங்க 12வது வசனம், தானையும் இருக்கிற மனுஷர் யோனத்தானையும் அவன் ஆயுததாரியும் பார்த்து, எங்களிடத்திற்கு ஏறி வாருங்கள், உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் என்றார்கள். எப்படிங்க? ஏன்னா இவன் இந்த அடையாளத்தை தான் கேட்டான். என்ன கேட்டான்? அவன் என்னை பார்த்து ஏறிவான்னு சொல்லணும். அதுதான் எனக்கு இருக்கிற ஒரு அடையாளம். அவன் ஏறிவான் மட்டும் சொல்லல, பயம்புறுத்தக்கூடிய வார்த்தையும் சேர்த்தி சொன்னான். என்ன சொன்னா? நீ மேல வா, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். பாருங்க, இவங்க எப்படி ஏறினாங்களாம். 13வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. அப்பவும் பாருங்க 12வது வசனத்தை, பயமுறுத்தக்கூடிய வார்த்தைகள், அச்சுறுத்தக்கூடிய வார்த்தைகள் யார்கிட்ட இருந்து வருது? ஒரு பெரிய பலசாலி, ஆயுதம் வைத்திருக்கிறவன் சொல்லுகிறான், மேல ஏறி வா, நான் உனக்கு ஒரு புத்தி காமிக்கிறேன்னு சொல்றான். அப்ப கீழே இருந்து யோனத்தான், அந்த சத்தமெல்லாம் இவன் காதுக்கு போச்சோ போகலையோ தெரியாது, ஆனால் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை மட்டும்தான் பார்த்தானே தவிர சத்ரு பேசிய வார்த்தைகளுக்கு அவன் செவி கொடுக்கவே இல்லை. பல சமயங்களிலே 2025 சில தோல்விகளை நீங்கள் பார்த்திருக்கலாம், இழப்புகளை பார்த்துக்கலாம். எனக்கு ஒரு நல்ல வருஷமா இல்லப்பா, நான் பெருசா ஒன்னும் சாதிக்கலப்பா, ஆண்டவரே நான் நினைச்சது எதிர்பார்க்கல. ஆனா இந்த வருஷம் சொல்லுகிறேன், இந்த விசுவாசமுள்ள வார்த்தையை பேசின யோனத்தானை போல நீங்கள் இந்த ஆண்டு எதை பார்க்க விரும்புகிறீர்களோ அதையே பேசுங்கள். ஹல்லேலூயா.
எதை நீ பார்க்க இல்லைங்கிறத பேசாத. ஆண்டவரே என் வீட்டுல அரிசி இல்ல, ஆண்டவரே என்னால வாடகை கொடுக்கல, ஆண்டவரே நான் வந்து இந்த கடன்ல இருந்து மீட்க முடியல, ஆண்டவரே இன்னும் அதுல இருக்கிறேன், பேசாத. எந்த விடுதலையை நீ பார்க்க விரும்புகிறாயோ, எந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க விரும்புகிறாயோ, அதை உன்னுடைய நாவிலே வைத்து அறிக்கையிட்டே இரு. தேவன் தாமதித்தாலும் நிச்சயம் அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஆதியிலே இந்த உலகம் எப்படி இருந்ததாம்? வெறுமையாயிருந்தது. படைக்கும் பொழுது ஒழுங்கின்மையாயிருந்தது, ஆழத்திலே இருள் இருந்தது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த வெறுமையை பார்த்து பேசவில்லை, ஒழுங்கின்மையை பார்த்து பேசவில்லை, ஆழங்களை பார்த்து பேசவில்லை, இருளை பார்த்து பேசவில்லை. அவர் பேசிய ஒரே ஒரு வார்த்தை தான். அவர் பார்க்க விரும்பியது வெளிச்சத்தை பேசினார். ஹல்லேலூயா. God said let there be light and there was light. ஹல்லேலூயா. நீங்கள் வெளிச்சத்தை பேசுங்கள், வெளிச்சம் உண்டாகும். ஹல்லேலூயா. Whatever might be your 2025, but this 2026 will be an year of victory and deliverance. ஹல்லேலூயா. இது ஒரு விடுதலையின் வருஷம். நம்ம மறுபடியும் தொடர்ந்து இந்த பெலிஸ்தியன் நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக வந்து நமக்கு சொந்தமானதை திருடிக்கொண்டே இருக்க முடியாது. அவனுடைய ஆயுதங்களை வைக்கின்ற இடம் என் வீடு அல்ல, என் வீட்டிற்குள் தரித்திரம் அல்ல, என் வீட்டிற்கு ஆசீர்வாத குறைச்சல் அல்ல. எதை அவனுடைய கைவசம் இப்பொழுது வைத்திருக்கிறானோ, உன் பலத்தினால் அல்ல, கொஞ்சத்தை கொண்டும் பெரிய ரட்சிப்பை தருகிற தேவன் உன் பட்சத்தில் இருந்து நிச்சயம் செயல்படுவார். ஹல்லேலூயா. எப்படி மேல ஏறினாங்களாம்? கைகளை கொண்டும் கால்களை கொண்டும் ஏறினார்களாம். 13வது வசனம் பாருங்க. முதல் பகுதி சொல்லுகிறது, யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து தவழ்ந்து ஏறினான். எதை பிடிக்க போறான்? பெலிஸ்திய கோட்டைய. பெலிஸ்திய கோட்டைய கனவுல கூட நம்மளால யூகிச்சு பார்க்க முடியல. எந்த தைரியத்துல போனா? ஏன்னா வாக்குத்தத்தம் அவங்கிட்ட இருந்தது, அடையாளம் இருந்தது, ஆண்டவரை மட்டும் நம்பி. it is a daring military operation of Jonathan by faith. faith, விசுவாசம். சொல்லுங்க, விசுவாசம். விசுவாசம், கர்த்தர் பேரில் விசுவாசம். ஆமென். வேற எதை வச்சும் அவன் ஜெயிக்க போறதில்லை. he is working too hard. அப்படி போணுமா? நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? எதுக்கு இப்படி போற? மேல 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 ஏறான் சத்ரு. வா, மேல இருந்து கொக்கரிக்கிறான். வர்றான் பாரு. ஒரு 8 மிதி மிதிச்சா கீழே போய் பாதாளத்துல விழுந்துருவான். ஒரு எலும்பு கூட எடுக்க முடியாது. மண்டை உடைஞ்சு சாக போறான். வாடா வாடா மேல வாடா, உன்னை மேல இருந்து தள்ளுறேன் அப்படின்னு மேல இருந்து சொல்லியிருப்பான்ல. சொல்றான், உனக்கு நான் புத்தி காமிக்கிறேன், வா. மேலையா வர்ற? கழுகு இருக்கு இல்லையா, உயரமா பறக்குமா. சட்டைகளை அடித்து உயர பறக்கிறதுக்காகவே கர்த்தர் அழகாய் படைத்தார். ஆனா இந்த கழுகுக்கும் எனிமி இருக்குது, காக்கா. யாருங்க? காக்கா. காக்கா என்ன செய்யுமா? கழுகோட கழுத்துல போய் ஏறி உட்கார்ந்துக்குமா. உட்கார்ந்துக்கிட்டு அந்த கழுத்தை இப்படி 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 கொத்திக்கிட்டே இருக்குமா. கொத்துனா வலிக்குமா வலிக்காதா? இந்த வார்த்தையெல்லாம் யோனத்தான வலிச்சிருக்கும்ல, பயம்புறுத்தி இருக்கும்ல, அச்சம் வந்திருக்கும்ல. ஆனா அவனுக்குள்ள என்ன சொல்லிட்டே வந்தான்? வாக்குத்தத்தம் இருக்கு. இஸ்ரவேல் கையில இன்னைக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. இஸ்ரவேல் கையில இன்னைக்கு சத்ருவை என் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. என் ஜெபம் வீணா போகாது. என்னுடைய தேவன் பெரியவர். ஆண்டவரே, இந்த அதிசயங்களை நீங்க செஞ்சீங்க பாருங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான் மேல 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 ஏறிட்டே போறேன். இப்படி கொத்திட்டே இருக்கிற காக்காவை பார்த்து சண்டை போடாதான் கழுகு. நீ எல்லாம் வந்து என் கூட சண்டை போடுறியா அப்படின்னு வலிக்குமா. ஆனா கழுகு என்ன செய்யுமா? சட்டைகளை விரித்து அந்த வலிக்கும் போது அந்த வலியை பொறுப்பெடுத்தாம அது பாட்டுக்கு பறக்க ஆரம்பிச்சிருமா. என்னங்க? பறக்கும் 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 கொஞ்சம் தூரம் வரைக்கும் இந்த காக்கா கொத்திக்கிட்டே தான் இருக்கும். சில காக்காங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அனுமதிச்சிருப்பார். குற்றப்படுத்திக்கிட்டே தான் இருக்குது. குற்றப்படுத்துகிற நாவை தேவன் குற்றப்படுத்துவார். குற்றப்படுத்திக்கிட்டே இருக்குது இந்த காக்கா, கொத்திக்கிட்டே இருக்குது, பேசிக்கிட்டே இருக்குது. மேல உட்கார்ந்துக்கிட்டு மேல போச்சா கொஞ்சம் தூரம், ஒரு ஹை ஆல்டிடியூட்ல பறக்கக்கூடிய பறவை தான் இந்த கழுகு.
ஹை ஆல்டிடியூட் போன உடனே காக்காவுக்கு வீசிங் வந்துருச்சு. ஏன்னா காற்று அழுத்தம் ரொம்ப மெல்லிசாயிரும், தின்னாரா மாறிடுச்சு. The air became so light. அதுக்கு அது பழக்கம் இல்லை, ஆக்சிஜன் பத்தல. ஐயோ ஆக்சிஜன் இல்லை. கழுகு கிட்ட ஆக்சிஜன் கடன் கேட்க முடியுமா? கழுகு மேல உட்காந்துக்கிட்டு இருக்கு. கழுகு விட்டுச்சா இன்னும் பறக்குது. ஏற்கனவே இதுக்கு ஆக்சிஜன் சப்போர்ட் தேவை. கழுகு இன்னும் பறக்குது, மேல பறக்குது. இதுக்கு மேல கழுக பிடிச்சிருந்த அந்த ஹோல்டெல்லாம் விட்டுருச்சு. இப்ப கழுகு அதுக்கு ஃபோக்கஸ் இல்லை, தன்னுடைய லங்ஸ், தன்னுடைய பிரீத்திங், அந்த ப்ராப்ளத்துல மாட்டிக்கிச்சு. சரியா? மாட்டிக்கிட்டு உயர பறக்க பறக்க இந்த காக்கா என்ன செஞ்சிருமா, மூச்சு விட முடியாம இங்கேயும் அங்கேயும் தத்தளிச்சு மேல இருந்து தோப்பகடின்னு கீழே விழுந்து செத்து போயிருமா. அல்லேலூயா. நீங்களும் நானும் கழுகு மாதிரி. நம்முடைய கண்மலையாகிய கிறிஸ்து, அவர்தான் நம்ம ஃபோக்கஸ். கைகளை கொண்டும் கால்களை கொண்டும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் இந்த 2026 ஏறி போகத்தான் போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஒரு முறை தன்னுடைய சகோதரன் லோத்தை காப்பாத்துறதுக்காக பெரிய பெரிய ராஜாக்களோட படையெடுத்து போய் ஜெயிச்சிட்டார். 318 சோல்ஜர்ஸோட போறார். அப்ப எல்லாம் முடிஞ்சு சோதோம் ராஜா ஆபிரகாமோட ஒரு டீல் பேசுறாரு. என்ன டீல் பேசினார் தெரியுமா? எப்பா, நீ பொருள் எல்லாம் நீ வச்சுக்கோ. அந்த காலத்துல ஒரு யுத்தத்துல ஜெயிச்சா அப்ப யாரு ஜெயிக்கிறாங்களோ எதிரியுடைய தங்கம் வெள்ளி ஆயுதம் அவங்களுடைய சொத்து பத்து எல்லாமே ஜெயிக்கிறவனுக்கு தான் சொந்தம். இப்ப ஆபிரகாம் ஜெயிச்சிட்டாரு. அப்ப அவன் சோதோம் ராஜா ஒரு டீல் பேசுறான், நீ இந்த பொருள் எல்லாம் எடுத்துக்கோ, ஆனா ஜனத்தை மட்டும் நீ கொடுத்துரு. இப்படி நீ ஜனங்களை மட்டும் கொடுத்துரு. இன்றைக்கும் ஆத்துமாக்கள் தான் விசேஷமானவர்கள். பல காரியங்களுக்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த யோனத்தான் தன்னுடைய தேசத்திற்காக ஓடினான். இஸ்ரவேலின் கையிலே ஒப்பு கொடுப்பார், என் கையில், எங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் தான் அவன் கையில இருந்தது, வேற ஒன்னும் ஆயுதங்கள் இல்ல. படிப்பு இல்லாம இருக்கலாம், வசதி இல்லாம இருக்கலாம், பெரிய பெரிய நமக்கு பேக்ரவுண்ட் சப்போர்ட், ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம இருக்கலாம், தனித்து விடப்பட்டது போல இருக்கலாம். ஐயோ நாங்க கொஞ்சம் பேரு தான், எங்க வீட்டுல நாங்க மட்டும்தான். அது போதும். பெரியவர் உன் வீட்டில் இருந்தால் நீ பெரிய ஆளுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சாலமோனிலும் பெரியவர், இந்த தேவாலயத்துல பெரியவர், இந்த யோனாவில பெரியவர், எல்லாரிலும் பெரியவர். ஹல்லேலூயா. நம்முடைய அடையாளம் என்னங்கிறது தெரியணும், நம்முடைய அழைப்பு என்னங்கிறது நமக்கு தெரியணும். அந்த அழைப்புக்கு தன்னை அர்ப்பணித்தான். சனகரிப்பு இப்படிதான் கொக்கரித்தான் எசேக்கியா கிட்ட. பார்வனை நான் சும்மா விட மாட்டேன், அவன் கொண்டு போய் தேவாலயத்துல விரித்து பிடித்தான். பெலிஸ்தியன் யோனத்தானுடைய இருதயத்தையும் கரைந்து போகும் அளவுக்கும் புண்புறுத்தக்கூடிய அவன் வார்த்தைகளை அனுப்பினான். ஒரு இமோஷனல் டிராமா. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ், இமோஷனல் டிராமா எல்லாம் இருக்கு, நிம்மதி இல்லை. ஏதோ ஒரு வார்த்தையினாலே இருதயம் பலவீனப்பட்டது போல ஒரு காரியம். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், யோனத்தான் ஜெயித்தான், நாமும் ஒரு நாள் ஜெயிப்போம். சோர்ந்தே போக கூடாது. யோனத்தான் கிட்ட இருந்து ஒரு அவிசுவாச வார்த்தை வந்ததா, ஒரு கேள்வி வந்ததா? எதுவுமே இல்லை, எதுவுமே அவன் கிட்ட இருந்து வரல. நான் என்னோட வேலை, நான் மேல ஏறணும். அவனை ஒப்பு கொடுக்கிறது அது கர்த்தருடைய வேலை. அது கொஞ்சத்தை கொண்டும் செய்வாரு, பெரிய கூட்டத்தை கொண்டும் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை சுத்தி இத்தனை பிரச்சனை இருக்கு, எனக்கு யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு உங்களை மட்டும் தான் தெரியும், எனக்கு நீங்க தான் இருக்கிறீங்க, உங்ககிட்ட தான் நான் பேசுறேன், எனக்கு உதவி செய்யுங்க. அதை மட்டும் நீங்க கேளுங்க. விசுவாசத்துல சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, மேல முன்னேறி அவர்கள் நடந்தார்களாம். அப்போ அந்த இடத்துல பாருங்க, அவர்கள் தங்கள் கைகளிலாலும் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான்.
ஆயுததாரி அவன் பின்னாலே ஏறினான். ஏற ஏறவே யோனத்தானுக்கு முன்பாக ஜனங்கள் மடிந்து விழுந்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, மடிந்து விழுந்தார்கள். ஒவ்வொரு பிரச்சனையும் உன் கண்ணுக்கு முன்னாடி விழும்படியாக கர்த்தர் செய்வார். நீ கர்த்தர் பட்சத்தில் ஏற 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 உன்னுடைய சத்ருவினுடைய பலம் குறைந்து கொண்டே வரும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் தான் நம்ம கோட்டை. எத்தனை வரட்டும், யார் வேணா வரட்டும், ஆனா தேவன் விரும்புகிற ஒரு காரியம் என்ன? நீ விருத்த சேதனம் உள்ள மனுஷன், நீ யார் என்பதை அறிந்து கொள். நீ உன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டால், நீ உன் தேவன் பட்சத்தில் நீ நின்றால், அவரையே சார்ந்திருந்தால் தேவன் உனக்காக காரியங்களை செய்வார். வசனம் சொல்லுகிறது 15வது வசனத்துல பாருங்க, அப்படி பலர் விழுந்தாங்களாம். அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டானது. எங்கிருந்து வந்தது இந்த பயங்கரம்? அந்த பாளையம் முழுவதும் இருந்தது. வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டானது. பயங்கரம் உண்டானது. தானியம் இருந்தவர்களும் கொள்ளையிட போன தண்டில் உள்ளவர்களும் கூட திகில் அடைந்தார்கள். எப்பா, இவங்கிட்ட ஆயுதமே இல்லை, ஆனா அந்த முழு கூட்டமும் பயம் பிடிச்சிருச்சான், விழுந்து போனாங்களாம். அங்க ஒரு பயங்கரம் உண்டாச்சான். ஒருத்தன் அவனே அடிச்சுக்கிறான், ஒருத்தன் அவனை வெட்டிக்கிறான். கர்த்தர் ஒரு பயங்கரத்தை உண்டாக்கினார். கடைசி அந்த வார்த்தைகள் சொல்லுகிறது, திகில் அடைந்தார்கள், பூமி அதிர்ந்தது, அது தேவனால் உண்டான பயங்கரமா இருந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும் இந்த பெலிஸ்திய சேனைய இந்த யோனத்தால ஜெயிக்க முடியாதுங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அவனிடத்தில் ஆயுதங்கள் இல்லை என்பது ஆண்டவருக்கு தெரியும். அவன் இப்பொழுது பற்றாக்குறையில இருக்கிறான் என்பது தெரியும். ஆனால் தேவனுடைய சேனை பலத்த சேனை. அவருக்கு, அந்த சேனைக்கு முன்பாக இந்த உலகத்தின் சேனை நிற்கவே முடியாது. தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறந்த பொழுது அந்த மிகப்பெரிய சேனையை அவன் பார்த்தானாம். அப்ப பாருங்க, ஆண்டவர் சொன்னார், எப்பா எல்லா தேவதூதர்கள் வாங்க, நம்ம பிள்ளை மேல ஏறி வருது, தைரியமா வருது, விசுவாசத்துல ஏறுது, வாக்கு தத்தத்தை பிடிச்சிட்டு ஏறுது, நீங்கள்லாம் இறங்குங்கன்ட்டாராம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஜெபித்தால் எனக்காக கர்த்தர் இந்த பூமியையே அதிர செய்வார். ஹல்லேலூயா. சத்ருவினுடைய கோட்டைக்குள் அங்கே பயங்கரம் வந்தது. அது என்னால் உண்டானதில்ல, என் தேவனால் உண்டான பயங்கரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் எழும்பட்டும், எத்தனை பிரச்சனை எழும்பட்டும், இன்னையிலிருந்து நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம், என் ஆண்டவர் தான் எனக்கு இருக்கிற ஒரே தீர்வு. நீ பாருங்க, அவங்க எப்படி போயிருந்தாங்க, கை காலை வச்சு உயரமான சிகரங்கள், பயங்கரமான பாறைகள். ஆனா கழுகு போல என்ன செய்யப்படுறோம், சிலது கொத்தத்தான் செய்யும், வலிக்கத்தான் செய்யும். அதெல்லாம் தாண்டி நீ என்ன செய், நீ பறக்க ஆரம்பித்து பார். கண்மலையாம் கிறிஸ்துவை நோக்கி பார். நாள் ஒன்று வரும், தேவன் தன்னுடைய சேனையை உனக்காக, உன் வீட்டிற்குள் உனக்காகவே அனுப்புவார். பயங்கரம் சத்ருவினுடைய வீட்டை பிடிக்கும். நீ என்ன செய்வாய் தெரியுமா? அதே 13ஆம் அதிகாரத்துல 14ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். 31வது வசனம் வாசிங்க. அவர்கள் அன்றைய தினம் மிக்மாசிலிருந்து ஆயலோன் மட்டும் பெலிஸ்தியரை முறியடித்த போது அவர்கள் பெலிஸ்தியரை முறியடித்தார்கள். அங்கே அந்த மிக்மாசிலே இருந்த சத்துருக்களை துரத்திவிட்டு தங்களுக்கு சொந்தமான இடத்தை கைப்பற்றினார்கள். ஹல்லேலூயா. எங்க ஊருக்குள்ளார வந்து எங்க கிட்டேயே வந்து நீ வாழை காட்டுறியான்னு சொல்லி என்ன பண்ணாங்க, பிடிச்சிட்டாங்க. ஒரு யோனத்தான் எழும்பினாங்க, எல்லாரும் அதற்கு பின்பாக எழும்பிட்டாங்க. ஹல்லேலூயா. யார் எழும்பட்டும், யார் இதை போய் செய்வா அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்க வீட்டுல நீங்க எழும்புங்க, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க எழும்புங்க, உங்க தொழிலுக்காக நீங்க ஒருத்தர் எழும்புங்க, உங்க வேலை செய்யற இடத்துல நீங்க இருங்க. இப்படி பல சாமுவேல் கமலேசன் இன்றைக்கு தேசத்திற்கு தேவை. ஹல்லேலூயா.
பல யோனத்தான்கள் இன்றைக்கு அன்னைக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு தேவை. ஏசாயா 10ஆம் அதிகாரம் 28, 29 நம்ம வாசித்தோம் பாத்தீங்களா? அன்னைக்கு கொண்டு போய் அவன் என்ன செய்தானா, அசீரியன் தன்னுடைய ஆயுதங்களை கொண்டு போய் மிக்மாசிலே வைத்திருந்தான். ஆனால் நாட்கள் வந்தது, வருஷங்கள் உருண்டு போனது. அடுத்தது சிறையிருப்பின் நாட்களில் இருந்த இஸ்ரவேலர்கள் தங்களுடைய சொந்த தாய் நாடு திரும்பினார்கள். எஸ்ரா நெகேமியாவினுடைய புஸ்தகத்துல நம்ம வாசிக்கலாம். எஸ்ராவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். எஸ்ரா 2:27. மிக்மாசின் மனிதர் 122 பேர். அதுல முதல் வசனம் கூட வாசிக்கலாம். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு போனவர்களுக்குள்ளே சிறையிருப்பில் இருந்து எருசலேமுக்கும் யூதாவில் உள்ள தங்கள் பட்டணத்திற்கு திரும்பினார்கள். ஹல்லேலூயா. அவர்களுடைய வருகை தாமதமானது. ஒரு காலகட்டத்திலே மிக்மாசிலே அச்சுறுத்துவதற்கு அசீரியன் தன்னுடைய ஆயுதங்களை வைத்திருந்தான். ஆனால் சிறையிருப்பின் காலம் முடிந்த பொழுது ஆண்டவர் எந்தெந்த பட்டணத்தை யார் யாருக்கு அலோகேட் பண்ணாரோ அதே இடத்திற்கு அவர்கள் திரும்பி வந்தார்களாம். ஹல்லேலூயா. மிக்மாசின் மனிதர்கள் 122 பேர் திரும்பி வந்தார்களாம். இதேதான் நெகேமியாவினுடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலும் செல்லுகிறது. பென்யமின் கோத்திரத்திற்கு கொடுக்கப்பட்ட இந்த ஊர் மிக்மாஸ். அந்த ஊர்களில், அந்த கிராமங்களிலே கடைசி வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மீண்டும் குடியேறினார்கள். ஹல்லேலூயா. மிகப்பெரிய இடைவெளி, ஆனால் சத்ரு விழுந்து போனான். ஹல்லேலூயா. சில பல குறிப்புகள் யோனத்தானை பத்தி சொல்லும்போது, எந்த மிக்மாஸ்ல சத்ரு தன்னுடைய கோட்டை அமைச்சு உட்கார்ந்திருந்தானோ, யோனத்தான் சில காலம் தன்னுடைய கவர்மெண்ட்டை அவன் வச்சு அவன் என்ன செஞ்சானா, ஆட்சி செய்தானா. இட் பிகேம் த கவர்மெண்ட் ஆஃப் ஜோனத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஒருவேளை அவன் தாவீதோடு கூட இருந்திருந்தால் அவனுடைய வாழ்க்கை மாறியிருக்கும், தாவீதினுடைய வாழ்க்கையும் மாறியிருக்கும். ஆனால் சவுலோடு இணைந்து கொண்டான். சில நேரங்களிலே நம்முடைய அழைப்பை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் யாரோடு இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல நம்ம பார்த்தோம், நம்ம எல்லாருக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. நாம் விருத்த சேதனம் உள்ளவர்கள். நான் ரட்சிக்கப்பட்ட பாத்திரம். இந்த உலகத்தின் மேலேயே ஆசையை வச்சு, இச்சையை வச்சு, அதுக்கே நான் ஓடிட்டு இருக்கிறதுக்காக நான் அழைக்கப்படல. இந்த உலகத்தினுடைய கடைசி நாட்களிலே நிற்கிறோம். உன் அழைப்பை புதுப்பித்துக்கொள். எதற்காக அழைக்கப்பட்டாயோ அந்த பந்தய பொருளை வாங்கத்தக்கதாக நீ ஓடி உன்னுடைய கோட்டை அடைய வேண்டும். 3வது, இதுக்கு நிறைய சாக்ரிஃபைஸ் வேணும், அர்ப்பணிப்பு. சில நேரங்களில் தவழ்ந்து தான் போகணும், சில நேரங்கள் கஷ்டம். ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவர் உனக்கு பிரச்சனையை அனுமதிச்சுட்டு ஆண்டவர் ஜாலியா பிரலோகத்துல கால் மேல கால் போட்டு வேடிக்கை பார்க்கிறாரு இல்ல, ஆயத்தமாயிருக்கிறார். அவன் விடாய்த்து போன ஒரு நிலைமை வரும். அப்பொழுது தேவ சேனை இறங்கி வந்து அவனை அப்படியே அவனுக்காக யுத்தம் செய்யும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படியே ஒரு நாளும் நம்மளை விட மாட்டாருங்க. சத்ரு கையில விட்டு கொடுக்கவே மாட்டாருங்க. ஒரு நாளும் சத்ருக்கள் நம்முடைய எல்லைகளை சுதந்திரிக்கவே முடியாது. ஒரே ஒரு மனிதரை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். ஓட்ட பந்தயத்துல ஒரு இன்றைக்கு வரைக்கும் த ஃபாஸ்டஸ்ட் மேன் ஆன் எர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர். அப்போ அவரை பற்றி நம்ம சொல்லும் பொழுது, உசேன் போல்ட், எத்தனை பேத்துக்கு தெரியும் உசேன் போல்ட்? ஹி இஸ் த ஃபாஸ்டஸ்ட் மேன் ஆன் எர்த். ஸோ பாருங்க, இவர் சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ், இது கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஹிந்துல அவரை பத்தி ஆர்டிகிள் வந்தப்போ அந்த ஹெட்டிங்கோட டைட்டிலே சூப்பரா இருந்தது. ஐ வாண்டட் டு செட் ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஐ டிட் இட். எப்படி? நான் எனக்கு ஒரு உயரமான ஒரு ஹை ஸ்டாண்டர்டை செட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் கீழே இறங்கல. அண்ட் ஐ டிட் இட். அப்போ இவரை பற்றி சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, 8 ஒலிம்பிக் கோல்டு மெடலை வாங்கியிருக்கிறார், 11 கோல்டு மெடல் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல, 3 வேர்ல்டு ரெக்கார்ட், 9.58 மினிட்ஸ்ல 100 மீட்டர்ஸ், 99.19 செகண்ட்ஸ் 200 மீட்டர்ஸ், 36.84 400 மீட்டர்ஸ். இந்த ரிலேவை அவர் பினிஷ் பண்ணி, இன்னைக்கும் அவர் ரிட்டையர் ஆகி 8 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னைக்கும் இந்த உசேன் போல்ட்டுடைய ரெக்கார்டை தகர்க்கிறதுக்கு யாரும் இல்லை, யாருமே இல்லை. அதாவது பவுல் சொல்றாரு, நீ ஓடு, நீ பந்தயத்தை பெறத்தக்கதாக என்ன செய்ய, நீ ஓடு. ட்ராக் மாதிரி ஓடிடக்கூடாது, கிடைக்காது. அசுத்தங்கள் உள்ள வந்துடக்கூடாது.
நம்ம மிஸ் பண்ணிடுவோம். நீதியின் கிரீடத்தை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். பலருடைய சத்தத்துக்கு கேட்டு ஆலோசனை கேட்டு நம்ம நடந்துடக்கூடாது, மிஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்த இடத்துல அவரை பற்றி சொல்லும் பொழுது ஒரு அழகான பாருங்க, அது ட்ரிபிள் இப்படி பல இதுல அவர் மெடலை வாங்கினார். அப்போ அவர் சொல்றாரு, ஒரு காலம் இருந்துச்சு, நான் ஒரு ட்ராக் ரெக்கார்ட் செட் பண்ணேன். அப்போ எனக்கு ஒரு பெஞ்ச் மார்க் இருந்தது. எனக்கு முன்னாடி ஓடுனவங்க இந்த செகண்ட்ஸ்ல இவங்க ஜெயிச்சிருக்கிறாங்கன்னு எனக்கு ஒரு ரெக்கார்டு, ஒரு பட்டியல் எனக்கு முன்பாக இருந்தது. அப்போ நான் ஜெயிக்கணும்னா இந்த ரெக்கார்டை நான் தோக்கடிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணேன், என்னோட ஸ்டாண்டர்டை உயர்த்திக்கிட்டேன். அப்ப என்னுடைய ஸ்டாண்டர்ட், ஐ ஹேவ் டு டேக் அப் த ஸ்பீட். நான் இன்னும் ஸ்பீடா ஓடணும். அதுக்கேத்த மாதிரி என்னுடைய சரீரத்தை நான் பழக்குவித்தேன். நான் ஓடினேன். இன்னைக்கு இத்தனை வருஷமாயி இன்னைக்கு பெஞ்ச் மார்க்கே யாருன்னா, ஒரு காலம் உசைன் போல்ட்டுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் இருந்தது. இன்னைக்கு உசைன் போல்ட் தான் ஒரு பெஞ்ச் மார்க். ஹல்லேலூயா. இன்னைக்கு வரக்கூடிய எல்லா சந்ததியாருக்கும் உசைன் போல்ட்டுடைய ரெக்கார்டை தகர்க்க முடியல. நானும் நீங்களும் எத்தனை காலங்கள் தெரியாது, ஆனால் நம்முடைய சந்ததிக்கு ஒரு பெஞ்ச் மார்க்கை விட்டுட்டு போகணும். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பாட்டி இருந்தாள், அவள் ஜெபிக்கிறவள். எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான், இப்படிப்பட்டவன். எனக்கு ஒரு சித்தப்பா இருந்தாரு, எனக்கு ஒரு அக்கா இருந்தாரு, எனக்கு ஒரு ஆவிக்குரிய தாய் இருந்தாங்க, அவங்க இப்படி ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணாங்கன்னு நம்முடைய சாட்சி இருக்கணும். ஹல்லேலூயா. தீமோத்தேயுக்கு அதுதான் சொன்னார், என் போராட்டத்தை போராடி முடிச்சுட்டேன், எழும்பலாமா? நம்ம இப்ப ஆண்டவருடைய சமூகத்துல இந்த 2வது ஆராதனையிலையும் நம்ம சொல்ல போறோம், லார்ட், நான் ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணணும் என் ஃபேமிலிக்கு, ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்துல. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை, கொஞ்ச பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாகிலும் கர்த்தர் உன்னை ரட்சிப்பதற்கு தடையே இல்லை. ஹல்லேலூயா. எந்த பிரச்சனை இன்னைக்கு உங்களை பயமுறுத்திட்டே இருக்கோ, எதை நீங்க பார்க்க விரும்பலையோ, எதை நீங்க தாண்டி வரணும்னு நினைக்கிறீங்களோ, அதை ஆண்டோட்ட பேசுங்க, வெளிச்சத்தை பேசுங்க. அப்பா கையில கொடுத்துருங்க. அவன் எவ்வளோ பெரிய சத்ருவா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், ஆண்டவர் உங்களை தனை குனிந்து நிற்க விடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அவருடைய சமூகத்தில் இந்த வருடம் முழுவதும் ஓடுவதற்கு தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. வாக்கு தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு யோனத்தான் ஏறினான். அவன் ஜெயிக்கவில்லை, ஆனால் சொன்னான், என் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. அதுதான் இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய வார்த்தை. நீ ஏற விசுவாச வார்த்தையை அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, என்னுடைய கைகளிலே சில சத்துருக்களை நீர் ஒப்பு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே தகப்பனே, உம்மை நோக்கி, என் கண்மலை நோக்கி நான் ஏறுகிறேன். அது என்னவா வேணாலும் இருக்கட்டும், உன்னுடைய எதிர்காலம், உன்னோட வேலை, உன்னுடைய திருமணம், உன் வீட்டு சூழ்நிலை, உன்னுடைய இல்லாம, உன்னுடைய பாதுகாப்பு, உன்னுடைய தனிமை, எதுவா வேணாலும் இருக்கட்டும், யோனத்தானின் தேவன் நம்முடைய தேவன். அவனுக்குள்ள ஒரு தைரியம் இருந்தது. நம்ம எல்லாம் லக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். நமக்காக ஒரு நீதியின் கிரீடம் ஆயத்தமாக இருக்கிறது. அந்நாளிலே நீதியின் தேவனாகிய கர்த்தர் அதை எனக்கு தருவார். எல்லாருக்கும் தருவாருன்றாரு பவுல், எல்லாருக்கும் தருவார். பட் யூ ஹாவ் டு ஃபினிஷ் யுவர் ரேஸ். இங்க சண்டை போட்டுக்கிட்டு, குற்றம் கண்டுபிடிச்சுக்கிட்டு, அதை செய்யல, இது இல்லை, அதை சொல்றதுக்கு இல்லை. நிறைய காக்காகள் வரலாம், ஆனா நீ கழுகாச்சே, நீ உயர பறக்க அழைக்கப்பட்ட பாத்திரமாச்சே. உனக்கு ஒரு தஞ்சம் இருக்கிறாரே, உனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறாரே, உனக்கு ஒரு பாதுகாப்பாக தேவன் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேகரை கொண்டாகிலும் கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஒரு காரியம் செய்வார். அவர் செய்து விட்டார். செய்வார்னே சொல்லக்கூடாது. யோனத்தான் எப்பவுமே செய்வார்னே சொல்லல, கொடுத்து விட்டார். இன்னைக்கு ஆண்டவரே, என் பிரச்சனையிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு வாசலை நீங்க உண்டாக்குனதுக்காக நன்றி. இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் முடிந்து போனதற்காக நன்றி. என் வீட்டு சூழ்நிலை மாறினதுக்காக நன்றி. மாறிடுச்சு. என் வீட்டுக்குள்ள சமாதானம் வந்ததுக்காக நன்றி. என் தனிமையை மாத்தினதுக்கு நன்றி. ஆசீர்வாத கதவுகளை திறந்ததுக்காக நன்றி. சொல்லலாமா? அப்படி உங்க வீட்டின் நிலைமை உங்களுக்கு தான் தெரியும், நீங்க தான் பேசணும். என் பிசினஸை நீங்க ஆசீர்வதிச்சதுக்காக நன்றி. என் சரீர பலவீனத்தை நீங்க மாத்தினதுக்காக நன்றி. நான் தொடர்ந்து ஓட போறேன். உனக்காக வழக்கறிஞர்கள் இல்லாம இருக்கலாம், உனக்காக பரிந்து பேச போலீஸ் எல்லாம் இருக்க மாட்டான்,
ஆனா ஆண்டவர் தன்னுடைய பெட்டாலியனை அனுப்பினார். God sent his military force. பூமி அதிர்ந்ததாம், பூமி அதிர்ந்ததாம். என் யோனத்தான், என் பிள்ளைக்காக போங்க. பயங்கரம் உண்டானது சத்ருவின் கோட்டையில் நடுவிலே. அர்ப்பணிக்கலாமா? முழுமையாய் அர்ப்பணிக்கலாமா? விசுவாசத்தோடு கூட இயேசுவுக்காக ஓடுங்கள். மிக்மாசை மறுபடியுமாக திருப்பிக் கொள்வீர்கள். சத்துருக்களை ஜெயிப்பீர்கள். உங்கள் பலத்தினால் அல்ல. உன்னால முடியாதுன்னு ஆண்டவருக்கு தெரியும்பா. ஆனால் கர்த்தர் இறங்கினால் சத்ருவின் கோட்டையின் நடுவிலே பயங்கரம். சத்ருவுக்கு உன்னை பார்த்தால் திகில் பிடித்து விடும். பூமி அதிரும். அது கர்த்தராலேயே உண்டாகும். வருடம் முழுவதும் ஓடுவதற்கு தேவையான பலத்தை மன ரீதியா, சரீரத்தின் ரீதியாக, இமோஷனலா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார்னு சொல்லி விசுவாசத்தோடு இந்த ஆராதனையை ஒப்பு கொடுக்கலாமா? உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல ஓடுங்க. தடை செய்ய எத்தனையோ காரியங்கள் வரலாம். யோனத்தானை தன்னுடைய சொந்த ஜனங்களே தடுத்திருப்பாங்க. எதிரியும் தடுத்தான். யோனத்தான் யாரையும் பார்க்கல, வார்த்தையை மட்டும் பிடிச்சுக்கிட்டான். நீங்க இயேசுவை மட்டும் பிடிச்சுக்குங்க, இயேசுவை மட்டும் பிடிச்சுக்குங்க. விசுவாசத்தை விடாதீங்க. ஒரு நாள் வரும். இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு நாள், ஒரு நாள் உன் வாழ்க்கையில கர்த்தர் குறிச்சு வச்சிருக்கிறார் சகோதரி. There is an appointed day in your life. கர்த்தருடைய மகிமை நீ மட்டுமல்ல, உன் சத்துருக்களும் காண்பார்கள். உன் சத்துருக்கள் நடுவிலே உன்னை தலை நிமிரச் செய்வார். நீ மட்டும் பார்க்க போறதில்ல, உன் சத்துருக்களும் பார்ப்பார்கள். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ஆராதனைக்காக நன்றி அப்பா. பேரை கொண்டுள்ளும் எனக்காக கர்த்தர் ஆண்டவர் ஒரு காரியம் செய்திருக்கிறீர். இன்னைக்கு நீங்க எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்கப்பா. யோனத்தானுடைய வாயில இருந்தது போல நாங்களும் ஆண்டவரே நன்மையை பேசுகிறோம், ஜீவனை பேசுகிறோம், வெளிச்சத்தை பேசுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திற்கு நேராக, திருச்சபைக்கு நேராக நாங்கள் பேசுகிறோம். இருள் விலகினதற்காக நன்றி, வெளிச்சம் உண்டானதற்காக நன்றி. எனக்காக நீர் இறங்கி இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. என் வீட்டை விசாரிக்க நீர் இறங்கி இருக்கிறீர், நன்றி அப்பா. என் கைகளை கொண்டும் கால்களை கொண்டும் நான் முன்னேறி என் கண்மலையாம் இயேசுவின் இடத்தில் வந்து சேருவேன். எனக்காக நீதியின் கிரீடம் ஆண்டவரே ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரே, இந்த வருடத்தின் ஓட்டத்தை கர்த்தாவே நிதானமாய் ஜெயத்துடன் ஓடி முடிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகளை எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறோம். இந்த வார்த்தையினாலே பலப்படுத்துங்கப்பா. தேவன் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிற காரியங்கள் ஆண்டவரே பெரியவைகள் அப்பா. அது ஆச்சரியமான காரியங்கள், அது பயங்கரமான காரியங்கள், சத்ருவுக்கு திகில் பிடிக்கக்கூடிய காரியங்கள் அப்பா. இவன் விழுந்து போவான், மடிந்து போவான் என்று நினைத்த சத்ருவின் மின் ஆண்டவரே நீ தலை நிமிரச் செய்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே சபையார் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.